ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நேசிப்பவள். இன்னைக்கு நம்ம சேனல்ல மூவிஸ் பார்க்க போறது கிடையாது. அப்படியே சீரீஸ் பார்த்தாலும் அதுவும் நம்ம பக்கம் ஒரு மூவிஸ் கிடையாது. வேற மாதிரியான ஒரு சீரீஸ் தான். ஒரு கொரியன் சீரீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்லி ரிவல்ரிங்கிற ஒரு கொரியன் டிராமா. இப்போதைக்கு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க டிராமானா அது இதுதான். இந்த டிராமா பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். இந்த டிராமாவை நான் உங்ககிட்ட எப்படி சொல்ல போறேன்னா, ஒரு மூணாவது ஆளா இல்லாம இந்த சீரீஸ்ல உள்ள ஒரு பொண்ணா, அந்த பொண்ணே அவளுடைய ஸ்டோரியை சொல்ற மாதிரி தான் இந்த சீரீஸ் உடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் இருக்கு. ஸோ நானும் உங்ககிட்ட அப்படியே சொல்லலான்னு இருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாரையும் ஸ்கூல்லேருந்து ட்ரிப் கூப்பிட்டு போனாங்க. அந்த ட்ரிப்பு மார்னிங் டைமா ஈவினிங் டைமான்னு தெரியல. இதோ ஏஞ்சல் ட்ரெஸ்ல இறங்குறனே நான் தான். இது திங்ஸை நாய் கூட வாங்காதுன்னா பாருங்களேன், அது ஏன்னு எனக்கும் தெரியல. நாங்க ஒரு சீக்கு தான் போயிருந்தோம். அது எந்த பக்கம் உள்ள பீச்சுன்னு தான் தெரியல. நார்த் பீச்சா சவுத் பீச்சான்னு சரியா தெரியல. ஆனா நான் விளையாண்டுட்டு திரும்பி பார்க்கும்போது என்னை சுத்தி யாரையுமே காணோம். நான் மட்டும் அம்மா அப்பான்னு சொல்லி அந்த இடத்துல நின்று அழுதுகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இருந்த இடமே வேற மாதிரியான இடம். அந்த இடத்துல எங்களை கூட்டு போறதுக்கு மந்த்லி ஒன்ஸ் யாராவது வருவாங்க. யாராவது அவங்களுக்கு பிடிச்சவங்களை செலக்ட் பண்ணி கூட்டு போயிடுவாங்க. ஆனா நான் மட்டும் அங்க இருந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஏன்னா யாரு கூடயும் கான்டாக்ட்ல இருக்கவே மாட்டேன். ஸோ என்ன அவங்களுக்கு ஞாபகமும் இருக்காது. மோஸ்ட்லி எனக்கு சாப்பாடும் கிடைக்காது. தண்ணியை குடிச்சு மட்டுமே தான் நான் அந்த இடத்துல உயிர் வாழ்ந்திருக்கேன்னா பாருங்களேன். அது மட்டும் இல்லை, ஸ்கூல்ல போனா அங்க அதை தாண்டி கொடுமை பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்கூல் பேட்ச்ல கூட நாங்க இந்த ஆர்ஃபனேஜ்ல வளர்றோங்கிற மாதிரியான ஹிண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ நாங்க போற இடம்லாம் நாறுது, எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு எங்களை கொடுமை பண்றது, டார்ச்சர் பண்றது, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, ஸ்கூல்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹாஸ்டல்ல ரொம்ப பணம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எங்களுடைய தேவைகளை நாங்களே தான் பூர்த்தி பண்ணிக்கிறோம். இதோ இறங்குறானே, இவன் தான் எங்களுடைய சீனியர். எங்க ஆர்ஃபனேஜ்ல ஏற்கனவே இருந்தவன். இப்போ இவன் ட்ரக்ஸ் அப்ளை பண்றான். அந்த இடத்துக்கு தான் எங்களுக்கு பார்ட் டைம் ஜாபா கொடுத்து ஃபேக் ஐடி ப்ரூஃப்லாம் கொடுத்து அவனுடைய ட்ரக்ஸை நாங்க சேல் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக தான் இப்போ நாங்க இங்க வந்திருக்கோம். ஒரு மாடியா ஏறி இறங்கி அந்த ஒரு நாள்ல நாங்க என்ன சம்பாதிக்கிறோமோ அதை தான் அந்த வாரம் ஃபுல்லா நாங்க வச்சு யூஸ் பண்ணிக்கணும். அப்படிதான் ஒரு நாள் நாங்க போயிட்டு இருக்கும் போது அந்த மாஃபியாக்காரன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். என்ன, நான் நல்லா படிக்கிறியான்னு சொல்லி கேட்டான். இவெல்லாம் என்னடா நம்மள கேள்வி கேட்கறான்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அவன் என்கிட்ட டேப்லெட்டை கையில கொடுத்து இன்னும் நல்லா படிக்கணும், ஏன்னா படிக்கலன்னா நீ என்ன மாதிரி தான் என்ன மாதிரி ஆகணுமா, மத்தவங்கள மாதிரி ஜாலியா இருக்கணுமாங்கிறத நீனே முடிவு பண்ணிக்கன்னு சொன்னான். அவன் சொன்ன விஷயம் என் மனசுல ரொம்பவே ஆழமா பதிஞ்சுது. ஏன்னா அவன் ஒரு ரவுடியா இருந்தாலும் கூட அவன் சொன்ன விஷயத்துல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் படிக்கணுங்கிற முடிவையே நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கான ஒரு முயற்சியும் நான் எடுத்தேன். ஃபைனலா அந்த எக்ஸாம்ல நான் எந்த அளவுக்கு மார்க் எடுத்திருந்தேன்னா அந்த ஸ்கூல்லயே 50th பிளேஸ்ல இருந்தேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. நான் மட்டும் இல்ல, நான் இருந்த ஆர்ஃபனேஜ்ல கூட எனக்கு ரொம்பவே மரியாதை அதிகமா கிடைச்சது. அதுக்கப்புறம் சாப்பாடை தேடி நான் போக வேண்டியதில்லை, சாப்பாடு என்ன தேடி வந்துச்சு. நான் இருக்கிற ஸ்டடி ரூமே மாறி போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் நல்லா மார்க் எடுத்ததுதான். அன்னைக்குதான் நான் முடிவெடுத்தேன், எப்பவுமே என்னைக்குமே நாம தான் ஃபர்ஸ்ட் வரணுங்கிற முடிவு. அப்பதான் அவன் கொடுத்த டேப்லெட்டையும் போட்டேன். அவன் கொடுத்த டேப்லெட்டை போட்டாலே அப்படியே தண்ணிக்குள்ள ஓடி போய் விழுந்த மாதிரி இருக்கும். மூளெல்லாம் பயங்கரமா வேலை செய்யும். கண்ணெல்லாம் பிதுங்கி நரம்பெல்லாம் புடைச்சுக்கிட்டு நானே வேற மாதிரி ஆயிடுவேன். அப்ப மட்டும் என் மூளை 10 மடங்கு வேகமா வேலை செய்யும். எந்த கொஸ்டினுக்குமே ஆன்சர் தெரியாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்லயும் என்னோட மரியாதை வேற லெவல்ல போயிட்டு என்னை புள்ளி பண்ண யாருமே இப்ப என்கிட்ட வச்சுக்கிறதே ஏன்னா அந்த ஸ்கூல்லயே நான் தான் ஃபர்ஸ்ட். அதனாலயே என்கிட்ட யாரும் வச்சுக்கிறது கிடையாது. அதனாலயே அந்த ஃபர்ஸ்ட் ரேங்கையே நான் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதனாலயே எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட். மேக்ஸ்ல நான் தான் சென்டம். அதனால ஒரு தடவை படிக்கும் போறதுக்கு முன்னாடியும் டேப்லெட் போடுறத நான் வழக்கமா வச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, சாப்பாடையும் அதிகமா எடுத்துக்காம தண்ணியை மட்டுமே குடிச்சு உயிர் வாழ்ற ஒரு ஜீவனால இருந்துகிட்டு இருந்தேன். அந்த மாதிரிதான் ஒரு நாள் நாங்க ட்ரக்ஸ் அப்ளை பண்ணிட்டு வரும்போது மறுபடியும் ட்ரக்ஸ் குறையுதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். ஏன்னா எல்லா ட்ரக்ஸையும் நான் கொஞ்சம் திருடி வச்சுக்கிட்டேன். அதை அவன் கண்டுபிடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம நான் வேற இடத்துக்கு சியோலுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போறேன். அந்த ஸ்கூல்ல தான் இனிமே நான் படிக்க போறேங்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொன்னேன். ஐடி கார்டையும் கொடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த வேலைக்கு நான் வரமாட்டேன், நான் அங்க படிக்க போறேன்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அவனும் அதுக்கப்புறம் அதை பெருசா எடுத்துக்காம விட்டுட்டான்.
மறுநாள் காலையில நான் சியோலுக்கு போறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு பஸ்ல போய் சியோல்ல இறங்கிட்டேன். ஏன்னா அன்னைக்கே எனக்கு ஸ்கூல் இருக்கு. அங்க இருந்து என்னுடைய லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்டெப்ஸ்ல இறங்கி நடந்து போலான்னு சொல்லி பார்த்தா அந்த இடம் எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. எங்க போனாலும் எல்லா இடமும் லாக் ஆகி இருந்துச்சு. எல்லா இடத்துலயும் நான் அதிகமா நடக்க வேண்டியதா இருந்துச்சு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தேன். ஒரு கார் கூட என்ன அடிச்சு தூக்கிட பார்த்துச்சு. அதையும் தாண்டி தான் நான் அந்த இடத்துக்கு போனேன். ஏன் இந்த மாதிரி எல்லாமே தப்பா நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஸ்கூல் எப்படிப்பட்ட ஸ்கூல்னு பார்த்தா அங்க உள்ளவங்க எல்லாருமே பணக்காரங்க. பணக்காரங்கன்னா டாப் 10 வரிசையில் இருக்கிற பணக்காரங்களுடைய பொண்ணுங்க தான் அங்க படிப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸ் தான், பாய்ஸ் கிடையாது. அந்த இடத்துக்கு நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை ஒரு காஸ்ட்லி கார்ல ஒருத்தன் வந்து இறக்கி விட்டுட்டு போனான். அவன் இறக்கி விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவ குண்டு குண்டுன்னு ஓடி போய் ஒரு பாப்கட் வெட்டின ஒரு பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டே ஓடினான். அவளுக்கு கொஞ்சம் கூட நிக்கவே இல்லை. உன்னை வேகமா நடன்னு சொன்னா நீ கேட்கவே மாட்டேங்கிற, உன் கூட என்னால பொறுமையா நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கடகட நடந்து போயிட்டு இருந்தா. அங்க இருக்கிறவங்க யாருக்குமே டைமே கிடையாது. ஏன்னா யாருக்கிட்டுமே நான் வழி கேட்டோம், யாருமே எனக்கு சொல்லவே இல்லை. ஒரு வழியா ஆபீஸ் ரூமை கண்டுபிடிச்சு எங்க மேம் கிட்ட போயிட்டு என் கிளாஸ் எது, நான் தான் டிரான்ஸ்பர் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு கிளாஸை பத்தி டீட்டெயில் கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போனேன். அவங்களும் என்ன டுமாரோ வரும்போது நீ யூனிஃபார்ம்ல தான் வரணும்னு சொன்னாங்க. இப்போ புதுசா வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அங்க ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அதை கூட சொல்றதுக்கு யாருக்கும் டைம் இல்லை. எங்க மீட்டிங் நடக்குதுன்னு கேட்டா கூட யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு வழியா மீட்டிங் ஹாலை கண்டுபிடிச்சி நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன். எல்லாருமே ரொம்ப பணக்காரங்களா இருந்தாங்க. அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாருமே பணக்காரங்க. அங்க ஒரு பாட்டி ஃப்ளவர்ஸை கொண்டு வந்து எல்லாருக்கிட்டையும் வித்துக்கிட்டு இருந்தாங்க. பட் எல்லா ஃப்ளவர்ஸையும் வித்துட்டு தான் போவேன்னு சொல்லி அவங்க அடம் பிடிச்சதுனால அங்க ஒரு அழகான பொண்ணு திடீர்னு வந்தா. உங்களுடைய எல்லா ஃப்ளவர்ஸையும் நானே வாங்கிக்கிறேன், இந்தாங்க காசுன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த பூவையும் வாங்கிட்டே போயிட்டா. ஒரே செகண்ட்ல அந்த ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிட்டா. ரொம்ப பணக்காரியா இருப்பா போல. அங்க இன்னொருத்தர் நடந்து வந்தாரு. அங்க உள்ளவங்க எல்லாரும் அவருக்கு ரொம்பவே மரியாதை கொடுத்தாங்க. ஃப்ளவர்ஸ்க்கு காசு கொடுத்த பொண்ணு அவர்கிட்ட ரொம்பவே க்ளோஸா பேசினா. பேசிட்டு ஸ்டேஜ்ல ஏறி போய் பேசினதும் அவதான். அங்க உள்ள வேற யாருமே பேசல, அவதான் பேசினா. வெல்கம் டு கிராம் ஹை ஸ்கூல்னு சொல்லிட்டு அவ தான் ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணா. இந்த ஸ்கூல்ல நீங்க படிக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும், ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய விஷயம். இது எப்படிப்பட்ட ஸ்கூலு அப்படிப்பட்ட ஸ்கூலுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னான். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சைலண்டா இருந்து அந்த டீச்சருக்கு நம்மளுடைய வணக்கத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் மௌன அஞ்சலி செலுத்தினாங்க. அது யார் இந்த டீச்சர், எதுக்காக எல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. பட் கொஞ்ச நேரம் எல்லாரும் மௌன அஞ்சலி செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு நான் போயிட்டேன். ஏன்னா கரெக்டா என்னோட கிளாஸை கண்டுபிடிக்கணும், அதுக்கு யாரும் வழி சொல்ல மாட்டாங்கன்னு நானே கிளம்பிட்டேன். அங்க போனா அங்க ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு டிஃப்ரெண்டான விஷயத்த நான் பார்த்தேன். இது வரைக்கும் நான் படிச்ச ஸ்கூல்ல எந்த ஸ்கூல்லுமே இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருந்தது இல்ல. அந்த அளவுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஸ்கூல் தான், மாடர்னான ஸ்கூல் தான். அங்க நிறைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. எதுக்காக இந்த அளவுக்கு பிரம்மாண்டம், எல்லாத்துலயும் எப்படி ஃபர்ஸ்ட் வர முடியும்னு எனக்கு தெரியல. ஒரு பொண்ணோட பேரு தான் நான் நிறைய சர்டிபிகேட்ஸ்ல பார்த்தேன். ஒரு வழியா நான் கிளாஸையும் கண்டுபிடிச்சு போயிட்டேன். அந்த கிளாஸ்ல உள்ள எல்லாரும் என்ன ஷாக்கா பார்த்தாங்க. ஏன்னா நான் டிஃப்ரெண்டான யூனிஃபார்ம்ல டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு புதுசா போயிருந்த ஒரு பொண்ணு. அதனால எல்லாரும் என்ன அப்படி பார்த்தாங்க. அங்க இருந்த டீச்சர்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி தெரியல, காலேஜுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமா தான் எல்லாமே இருந்துச்சு. அந்த இடத்துக்கு தான் அந்த மைக்ல பேசின பொண்ணு வந்தா. வந்ததுமே டீச்சருக்கு அவரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் டைம் உன்னை நம்பிதான் இந்த ஸ்கூலே இருக்குன்னு சொன்னாங்க. அது எதுக்காகனா ஸ்டடீஸ்க்காக. ஏன்னா இந்த ஸ்கூல்லயே அவ தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட், அவரை நம்பிதான் இங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் உனக்கு எங்க பிடிக்குதோ போய் உட்காந்துக்கன்னு சொல்லும் போது என்னுடைய பாக்ஸ் கீழே விழுந்துருச்சு. அதை எல்லாம் திங்ஸ் எல்லாம் அது உள்ள அள்ளி போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு வரலான்னு பார்க்கும்போது என்னுடைய கீ அந்த இடத்துல விழுந்துருச்சு. அதை எடுத்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஆச்சரியமா பார்த்தா, அது ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுத்துட்டா. அவன் நம்ம பக்கத்துல உட்கார மாட்டாளான்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்க எல்லாரும் ஏக்கமா இங்க வந்து உட்காரு அங்க வந்து உட்காருன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் எழுப்பி விட்டுட்டு இவளை கொண்டு வந்து எப்படியாவது பக்கத்துல உட்கார வைக்கணும் ட்ரை பண்றாங்க. பட் அவ எல்லாரும் முகத்தையும் ஒரு செகண்ட் நடந்து போய் பார்த்துட்டு கடைசியில வந்து என் பக்கத்துல உட்காந்தா. உட்காந்தவ உன் பேர் என்ன, என் பேர் இதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது நான் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஏன்னா ஏனோ தெரியல, ஏதோ தப்பா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல அந்த பெரியவர், அதாவது ரொம்ப பணக்காரரா ஒருத்தர் இருந்தாரு இல்லையா, அந்த பொண்ணுகிட்ட க்ளோஸா பேசினாரு. அவரு அங்க இருக்கிற லேப சுத்தி பாக்குறாரு. சுத்தி பார்த்துட்டு
எல்லாமே அப்படியே இருக்குல்ல. எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணி இருந்திருக்காரு. இந்த மாதிரி அவர் திடீர்னு இறந்து போவார் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைன்னு சொல்றாரு. ஆக்சுவலி அங்க இறந்து போன டீச்சரை பத்தி தான் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளில வரும்போது என்ன சுத்தி ஒரு 3-4 பேர் வந்து நின்றுக்கிட்டாங்க. உன்னுடைய சீட்டை எனக்கு சேஞ்ச் பண்ணு, நான் இதை வாங்கி தரேன். உன்னுடைய சீட்டை எனக்கு சேஞ்ச் பண்ணு, நான் அதை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னுடைய சீட்டு தான் கேக்குறாங்க. ஆக்சுவலி அவங்க கேட்டது என்னுடைய சீட் இல்ல, ஜேஇ பக்கத்துல உட்காரணுங்கிற ஆசைதான். ஏன்னா அவ நல்லா படிக்கிற பொண்ணு, அவகிட்ட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம், அவ பணக்கார பொண்ணு, அவ எல்லாமே செய்வான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலயுமே அவ பெட்டரா தெரிஞ்சிருக்கா. சோ உனக்கு எவ்வளவு காசு வேணும்னு சொல்லி, மேக்கப் திங்ஸ் வேணுமா, கார் வேணுமா, பைக் வேணுமா, நான் வாங்கி தரேன், பட் அந்த சீட்டை மட்டும் கொடுன்னு சொல்லி கேக்குறாங்க. பட் யாரும் இலவசமா கொடுக்குற எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் கொஞ்சம் நக்கலா பேசணும்னு கூட சொல்லலாம். அந்த நேரம் தான் அந்த தேவதை மறுபடியும் என் பக்கத்துல வந்து நின்னுச்சு. என் பக்கத்து சீட்ல உட்காந்து அதே தேவதை தான். வா சாப்பிட போலாம், எனக்கு ரொம்ப பசியா இருக்குன்னு சொல்லி என் கையை பிடிச்சு கூட்டு போச்சு. அப்படி கூட்டு போகும்போது அங்க உள்ள எல்லாரும் எங்க 2 பேரையுமே தான் பார்த்தாங்க. ஏன்னா மத்தவங்க கிட்ட மட்டும் இவ ரொம்ப ஹார்ஷா, ரொம்ப ரூடாவே நடந்துப்பா. ஆனா என் கிட்ட ஏன் இப்படி அன்பா இருக்கான்னு எனக்கு தெரியல. நம்ம கிட்ட அன்பா இருக்கிறவங்கள தான் நம்ம கடவுள் மாதிரின்னு சொல்லுவோம். இவளையும் அந்த மாதிரி சொல்லலாம். இவளும் என் லைஃப்ல ஒரு கடவுள் மாதிரி தான். அது ஏன்னு உங்களுக்கு போக போக புரியும். ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். பாய் பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நியூஸ் பீப்பிள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரெண்ட்லி ரிவல்ரி எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், நான் தான் செகி. என்னை கையை பிடிச்சி கூட்டுட்டு போதே இந்த தேவதையோட பேரு தான் ஜெய்சி. இங்க இருக்கிற எல்லாரும் இவளை ஜெயின்னு கூப்பிடுவாங்க, ஒரு சிலர் ஜெயின் கூட கூப்பிடுவாங்க. என் கையை எதுக்கு பிடிச்சி கூப்பிட்டு போற, விடு நானே வரேன்னு சொன்னா கூட விடாம இந்த ஸ்கூல்ல நீ இங்க தொலைஞ்சு போயிடுவ, வா போலாம் போய் சாப்பிடலான்னு சொல்லி என்னை சாப்பிட கூப்பிட்டு போறா. பாக்கெட் வெட்டின இந்த பொண்ணும் இன்னொரு பொண்ணும் அவங்களுக்குள்ள என்ன பேசிட்டு வராங்கன்னா, இங்க ஏதோ நடக்குது, நீ தான் இங்க பிரில்லியண்டான ஆளு, இதை எப்படியாவது கண்டுபிடின்னு அவ சொல்ல, அதுக்கு அந்த பாப்கட் வெட்டின பொண்ணு யாருக்கு தெரியும் எங்க என்ன நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சாதாரணமா போறா. ஆனா அவளை அவ்வளோ சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஏன்னா இந்த கதையில ரொம்ப முக்கியமான ஆட்கள்னா இவங்க 2 பேர் தான். அதுக்கப்புறம் ஜே என்ன சாப்பிட கூப்பிட்டு போனா. அங்க கூட்டிட்டு போனதும் எல்லாரும் எங்களையே பார்த்தாங்க. நிறைய பேர் வீடியோஸ் கூட எடுத்தாங்க. இப்ப நீங்க பார்த்த இந்த பாப்கட் வெட்டின பொண்ணும் இவளும் எங்க கூட தான் வந்து உட்காந்தாங்க. வந்து உட்காந்ததும் இல்லாம அவங்களுடைய பேரை இன்ட்ரோ பண்ணிக்கிட்டாங்க. பாப்கட் வெட்டின பொண்ணுடைய ஃப்ரெண்டோட பேரு ஜூயின்னு எல்லாரும் அவளை கூப்பிடுவாங்க. என் பேரு செகின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணிக்கிட்டேன். அந்த பாப்கட் வெட்டின பொண்ணோட பேரு ஜூயி லிங், எல்லாரும் லிங்குன்னு கூப்பிடுவாங்க. நீ ஏன் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்த, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ஜே என்ன கேட்டா. அதுக்கு நான் சொன்ன பதில் என்னன்னா, இல்லை என் பேரண்ட்ஸ்க்காக தான் நான் வந்தேன், இந்த ஸ்கூலில் படிக்கணுங்கிறதுக்காகலாம் நான் இங்கே வரல, எனக்கு இந்த ஸ்கூலை பற்றி எதுவுமே தெரியாதுங்கிற விஷயத்த நான் சொன்னேன். அப்போ தான் அவங்க ஆப்போசிட்ல இருந்த 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. நீ என்ன ஊர்லேருந்து வரேன்னு சொல்லி ஜூயி என்னை பார்த்து கேட்டா. அதுக்கு நான் அவ்வளோ தெளிவாக பதில் சொல்லாமல், அது ஒரு சின்ன கிராமம், அந்த பக்கம்லாம் அவங்களுக்கு சொன்னால் தெரியாதுங்கிற மாதிரி சொன்னேன். அங்கேருந்து இங்கே வந்திருக்கியா, என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆனாங்க. ஏன்னா இது ரொம்பவே பெரிய ஸ்கூலு, இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து படிக்கிறியான்னு அவங்க என்னை பார்த்து கேட்டாங்க. மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. என்னென்னா, பேரண்ட்ஸை விட்டுட்டு வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்கியான்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அந்த பாப்கட் வெட்டின பொண்ணு, ஆமாம் என் பேரண்ட்ஸ் வீட்டிலாம் இருக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அசால்ட்டாக பேசினான். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவளுடைய பேரண்ட்ஸு ரொம்பவே பிஸியானவங்க. ஒருத்தவங்க லாயர், இன்னொருத்தவங்க ப்ராசிக்யூட்டராக இருக்காங்க. அதனாலே என்னமோ அவளுக்கு பேரண்ட்ஸை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா தெரியவே இல்லை. அப்போ தான் ஜூயி லிங்கை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா. உங்கள் அப்பா அம்மா இப்படி இந்த லாயர் ஃபீல்டில் இருக்கும்போது நீ மட்டும் எதுக்கு மெட் எடுக்கிற, நீயும் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் தானே எடுத்துருக்கணும். இப்போ ஜேஇ எடுத்துக்கோ, அவங்க அப்பா மெடிக்கல் சென்டர் வச்சுருக்காங்கிற ரீசனுக்காக அவளும் மெட்டு தான் எடுத்து படிக்கிறா. ஃப்யூச்சரில் அந்த கம்பெனியை வந்து ரன் பண்ண போகிறவளே அவள் தான், அப்படி தானே நீனும் பண்ணியிருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் உங்கள் பேரண்ட்ஸ் கூட தான் மியூசிஷியன், அதுக்காக நீனும்
உனக்கு பிடிக்காத, உனக்கு வரவே வராது அந்த மியூசிக்கை நீ கற்றுக்க போறியான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஜூயும் கொஞ்சம் கூட சலிச்ச ஆள் கிடையாது. ஆமாம், அவங்களுடைய விருப்பம் எதுவோ அதை தானே நான் செய்ய முடியும். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நான் அதை கூட கற்றுப்பேன்னு சொல்லி ரொம்பவே அசால்ட்டாக சொல்கிறா. இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும், அவங்க லைஃப்பில் என்ன நடக்கணுங்கிறத அவங்க தெளிவாக இருக்காங்க. என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா. என்னன்னா, நீ கொரியன் யூனிவர்சிட்டி எடுக்க போறியான்னு சொல்லிட்டு கேட்குறா. கேட்டதுமே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்னையே திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா கொரியன் யூனிவர்சிட்டிங்கிறது அங்கே இருக்கிறதுலே ரொம்பவே பெரிய யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னா நம்மளாம் தவம் கிடக்கணும். அந்த கேள்வியை கேட்டதும் தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்னையே பார்த்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன் இந்த கேள்வியை கேட்டான்னு சொல்லிட்டு அவளே சொன்னான். உங்ககிட்ட ஒரு ஆம்லெட் இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன். அந்த மாதிரியான ஆம்லெட் கலெக்ஷன்ஸ்லாம் யாருக்கிட்ட இருக்கும்னா ரொம்பவே பெரிய ஆட்கள்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அந்த பீஸ்லாம் ரொம்ப ரேரான பீஸு. என்னதான் நான் பணக்கார பொண்ணாக இருந்தாலும் என்னாலேயே அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியல. உனக்கு எப்படி கிடைச்சிது? அப்போ நீ கொரியன் யூனிவர்சிட்டி போறியான்னு சொல்லி என்னை கேட்டான். அப்போ தான் எனக்கு அந்த ஆம்லெட்டில் உள்ள சீக்ரெட்டே தெரிய வந்துச்சு. ஏன்னா அது என்னோடது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அது லிமிட்டட் எஜுகேஷன் கூட சொன்னான். அப்போ அவங்க இன்னொரு விஷயத்தையும் பற்றி பேசினாங்க. அப்படி நீ கொரியன் யூனிவர்சிட்டி எடுக்க போகிறேன்னா இப்போவே நீ டியூட்டர்லாம் வச்சு படிக்கணுமே, டியூட்டர் வச்சுருக்கியான்னு சொல்லி என்னை கேட்டாங்க. நான் இல்லைன்னு சொன்னேன். ஏன் டியூட்டர் வச்சே ஆகணுமா? இங்கே நோட்ஸ்லாம் கிடைக்காதா, எக்ஸசைஸ்லாம் வச்சு படிச்சுக்க முடியாதான்னு சொல்லி கேட்டதும் ஆப்போசிட்டில் உள்ள 2 பேரும் என்னை பார்த்து சிரித்தாங்க. ஜூயும் லிங்கும் என்னை பார்த்து சிரித்தாங்க. எதுக்குன்னு எனக்கு புரியலை. எனக்கு தெரியாத நான் கேட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குது? ஆனால் அவங்க என்னை பார்த்து சிரித்தாங்க. அப்போ தான் என்னுடைய தேவதை சொன்னா, இல்லை, அங்கே படிக்கணும்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம், கண்டிப்பாக டியூட்டர் வச்சே ஆகணும்னு பேசினாங்க. அப்போது கூட 3 மேத்தமேட்டிஷியன் டியூட்டரை வச்சுருக்கிறதா சொன்னாங்க. 3 பேரை வச்சு படிக்கிற அளவுக்கு அது என்ன அவ்வளோ பெரிய சப்ஜெக்டானு எனக்கு தெரியல. ஏன்னா நான் தான் மேக்ஸில் எப்போவுமே ஃபஸ்ட்டு, ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு வந்ததுனால எனக்கு அதை பற்றி பெருசாக எதுவும் கவனம் கிடையாது. இல்லை, நான் டியூட்டர்லாம் வச்சில்லைன்னு சொன்னதும் அங்கே உள்ளவங்க எல்லாம் நான் ஷாக்காக பார்த்தாங்க. இந்த மாதிரி ஒரு ரேரான பீஸை நான் பார்த்ததே இல்லைப்பான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் எங்களுடைய ஜூனியர் பசங்க எங்களுக்கு கொண்டு வந்து தண்ணி கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாம் அவங்க இடத்துக்கு போயிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டேப்லெட்ஸ் போடுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் டேப்லெட் போடுற சவுண்டு தான் அந்த இடத்த ஃபுல்லாக கேட்டுட்டு இருந்துச்சு. நான் உள்ளே போகும்போது பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு சைக்கோ மாதிரி நின்றுக்கிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அந்த ஸ்கூலுக்கும் அந்த கிளாஸுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அதோடைய பிஹேவியர்லாம் அந்த மாதிரி இருக்குது. அவள் டேப்லெட் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்போ தூரத்துலேருந்து ஒரு பொண்ணு அவள் மேலே டஸ்டரை தூக்கி அடித்தா. ஏன்னா அவளுடைய ஃபோன் அடிக்குதுங்கிறதுனால. எதுக்கு இப்படி வல்கராக பிஹேவ் பண்ணோன்னு எனக்கு தெரியல. சரி, டேப்லெட் போட்டாலே தண்ணி கொடுக்கலாமே நான் கொண்டு போய் கொடுத்தேன். ஆனால் அவள் அதை அவாய்ட் பண்ணிட்டா. அவாய்ட் பண்ணால் கூட பரவாயில்ல, அந்த தண்ணி எடுத்து கீழே ஊற்றிட்டு என்ன பைத்தியம் நினச்சியா? உன்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிற அளவுக்கு என்ன பைத்தியம் நினச்சியா? உனக்கு பக்கத்தில் வந்து உட்காந்தா நீ என்ன பெரிய தேவதை நினச்சிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி என்னை ரொம்பவே ஓவராக பேசிட்டா. நான் உள்ளே வரும்போது ஒரு சில பெட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஒரு லாரி ஃபுல்லாக வந்து ரேட்டை கொண்டு வந்து இறக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வேளை இதை ஆராய்ச்சிக்கு யூஸ் பண்ணுறாங்களோ நான் நினச்சேன். அதே மாதிரி தான் அதை வச்சு ஏதோ டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த ரேட்டை வச்சு அவள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பாப்கட் வெட்டின லிங்க் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த வில்லேஜ் பம்கின் கூட எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க, எதுக்கு அவகிட்ட ரொம்ப கருணை காட்டுற, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனால் அதை காதில் வாங்காமல் எலியை தூக்கி அவள் மேலே போட போனால் அவள் ரொம்பவே பயந்துட்டா. ஆமாம், லிங்க் கொஞ்சம் பயந்த சுபாவம் தான். இருந்தாலும் மற்றவங்கள பார்த்தா அவளுக்கு ஏனோ தெரியல, பிடிக்கிறது இல்லை. அதுவும் முக்கியமாக பிடிக்கிறது இல்லை. இருந்தாலும் அவள் பணக்கார பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவள் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ அவள் கேட்ட விஷயம் என்னென்னா, கிளாஸ் லீடராக நீ என்ன தான் போடணும், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு லீடராக நான் தான் இருக்கணும்னு சொல்லி அவள் சொல்கிறா. அப்படியா, நீ நல்லா படி, உன்னை நான் போடுறேன்னு சொல்லி இப்போ ரொம்பவே அசால்ட்டாக சொல்கிறா. இந்த லிஸ்ட்டில் உன்னுடைய பேர் அதிகமான பாயிண்ட்ஸோட வந்துச்சுன்னா கண்டிப்பாக உனக்கே தரேன்னு சொல்கிறா. நான் நிஜமாவான்னு அந்த பாப்கட் வெட்டின பொண்ணு கேட்டாலும், ஆமாம் நீ நிறையா எடுத்தனா நான் உன்னை போடுறேன்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறா. இந்த ஸ்கூலில் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது தான். அதுக்கப்புறம் என்னுடைய ஃபோனில் நான் ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது எந்த மாதிரியான வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா, பழைய பொருட்களை விற்கிற வெப்சைட்.
முக்கியமாக திருடின பொருட்கள்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல தான் விற்பாங்க. அதில் நான் சர்ச் பண்ண விஷயம் என்னென்னா, நாளைக்கு வரும்போது எனக்கு யூனிஃபார்ம் வேணும். ஸோ யூனிஃபார்ம் இருக்கான்னு தான் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். யூனிஃபார்ம் கூட செகண்ட் ஹேண்டில் இருக்குமான்னு தானே பார்க்குறீங்க. ஆனால் என்னுடைய நிலைமை அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த நேரம் ஜேஇ வந்து, நீ எதுக்கு சீட் மாற்றின, என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லி கேட்டா. இல்லை, அவங்க சரியாக போர்டு தெரியல, அதனால தான் இங்கே வந்துட்டேன்னு சொல்லி நானும் ஒரு காரணம் சொன்னேன். அதுக்கு அவள், சரி அப்படியா இரு, நானும் இங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள பொண்ணை எழுந்திருக்க சொன்னா. இல்லை வேணாம், மற்றவங்க நம்ம பாதர் பண்ண வேணாம்னு நான் சொன்னதும் அங்கே உள்ள எல்லாரும் என்னையே பார்த்தாங்க. ஏன்னா ஜேயோட வார்த்தைக்கு மறு வார்த்தை இங்கே பேசுறதுக்கு ஆளே கிடையாது. நான் தான் முதலாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, உனக்கு எது இஷ்டமோ நீ அப்படியே பண்ணுன்னு சொல்லிட்டு அவளும் அவள் இடத்துல போய் உட்காந்துட்டா. அவள் போய் உட்காந்ததும் பக்கத்தில் உட்காந்துருக்க பொண்ணு, சாரி நீ சேடாக இருக்கியான்னு சொல்லி ஜேயை பார்த்து கேட்குறா. சத்தியமாக இல்லை, நான் எதுக்கு சேடாக இருக்கணும், நான் எப்போவுமே ஹாப்பியாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பேசினா. உன் பக்கத்தில் உட்கார்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிற பொண்ணு ஜேயை ரொம்ப கடவுள் மாதிரி பார்த்தா. ஆனால் ஜேஇ அவளை கொஞ்சம் கூட மதிப்பிட. ஏன்னா எனக்கு கூட புதுசாக தான் இருக்குது, எப்போவுமே நான் செலக்ட் பண்ணுற ஆட்கள் கூட தான் நான் உட்காருவேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் செலக்ட் பண்ணாத ஆள் கூட நான் உட்காந்துருக்கேன்னு சொல்லி அவள் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டா. ஏன்னே தெரியல, என்கிட்ட மட்டும் ரொம்ப கருணையோடு நடந்துக்கிறா, ஆனால் மற்றவங்க கிட்டலாம் கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிறா. இதுக்கான காரணம் இந்த ஸ்கூலில் வந்ததுலேருந்து எனக்கு தெரியவே இல்லை. ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு வீட்டுக்கு போனேன். ஒரு வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுனேன். அந்த டோரை ஓப்பன் பண்ண லேடி என்னை ஷாக்காக பார்த்தாங்க. அவங்க என் அம்மாவும் கிடையாது, ஆன்ட்டியும் கிடையாது, எனக்கு அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் வேறு வழியே இல்லை, நாங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருந்து தான் ஆகணும். இதுக்கான காரணத்தெல்லாம் என்னால் இப்போ சொல்ல முடியாது, பட் ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன். இந்த ஃப்ளாஷ்பேக்கை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். எல்லாரும் அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நான் என் அப்பாவை கண்டுபிடிக்கும் போது அவர் இறந்துட்டார். உண்மையிலே ரொம்ப சோகமான விஷயம் என்னென்னா, இப்போ எனக்கு இந்த உலகத்தில் எனக்குன்னு யாருமே கிடையாதுங்கிறது மட்டும்தான். அவர் விட்டுட்டு போன ஒரு சில திங்ஸ் மட்டும்தான் எனக்காக இருந்துச்சு. அதில் இருந்தது தான் இந்த மொபைல். அந்த டைரியில் என்னை காணவில்லை தேடிட்டு இருக்கோன்னு சொல்லி இருந்த அந்த போஸ்டர் மட்டும் நான் பார்த்தேன். அது கூடவே இருந்த ஃபோனும், அந்த ஃபோனில் இருந்த கீச்செயினும் தான் இந்த ஆம்லெட். அப்போ தான் அந்த ஆம்லெட் எனக்கு கிடச்சிது. அந்த ஃபோனுடைய கீவேர்ட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாதனால அந்த ஃபோனை என்னால் ஓப்பன் பண்ண முடியல. பட் கண்டிப்பாக ஒரு நாள் நான் அதை ஓப்பன் பண்ணிடுவேன். அதை யாருக்கும் தெரியாமல் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு வேலை வந்துருச்சு. என்னென்ன பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் ஹேண்டில் எனக்கு கிடைச்ச அந்த யூனிஃபார்மை நான் போய் வாங்கணும். அவன் என்னை சீக்ரெட்டாக வர சொல்லியிருந்தான். ஏன்னா இந்த மாதிரியான பொருட்கள்லாம் கொஞ்சம் சீக்ரெட்டாக தான் இங்கே கிடைக்கும். 8 o'clock வந்துடு, கேட்டோட எக்ஸைட் சென்டருக்கு வந்துடுன்னு சொன்னால் நானும் போயிட்டேன். யூனிஃபார்மை இப்போ வாங்கிட்டு போய் நான் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணும்போது தான் பார்த்தேன், அதில் நிறையா திங்ஸ்லாம் இருந்துச்சு. அதுலேருந்தே தெரிஞ்சுது அது யாருடைய யூனிஃபார்ம் ஒன்று. அதில் ஒரு சில பட்டன்ஸ் கூட சரியாக இல்லை. அதை வாஷ் பண்ண போட்டுட்டு இந்த ஃபோனை எப்படி ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி பேட்டர்னை போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. சடனாக ஒரு கால் கூட வந்துச்சு. அதை அட்டன் பண்ணி நான் பேசலான்னு ட்ரை பண்ணேன். பட் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்கிட்ட பேசலை. மறுநாள் ஸ்கூலும் ஓப்பன் ஆகிடுச்சு. யூனிஃபார்ம் போட்டுட்டு நான் ஸ்கூலுக்கும் போயிட்டேன். அப்போ நான் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு பண்ணதும் அங்கே உள்ள எல்லாரும் என்னையே பார்த்தாங்க. என்னமோ குசுன்னு பேசிக்கிட்டாங்க. என்னமோ தெரியலையே, என்னமோ சரியில்லையே நான் நினச்சிக்கிட்டு இருக்கும் போது ஜேஇ பக்கத்தில் உட்காந்து அந்த பொண்ணு கையில் சாஸ் எடுத்துகிட்டு வந்து என் மேலே தெரியாத மாதிரி ஊற்றுற மாதிரி வேணுங்கனே ஊற்றுனா. மறுபடியும் ஊற்றிட்டு, எனக்கு தெரியல, தெரியாமல் டச் பண்ணிட்டேன்னு சொல்லி அசால்ட்டாக பதில் கூட சொன்னான். எனக்கு அவளை அந்த இடத்துலையே கொன்று போட்டுருணுன்னு கோவம் வந்துச்சு. இருந்தாலும் என்னால் முடியாது, ஏன்னா என் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. அங்கே உள்ள எல்லாருமே என்னை சிரித்தாங்க, கேவலமாக பார்த்தாங்க. ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸு நான் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேங்கிறது அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு கூட சொன்னான், ஜேஇ உன்னை கூப்பிட்டு பேசுகிறா, அவன் பக்கத்தில் உட்காராங்கிறதுக்காக உன்னை அப்படியே சிண்ட்ரல்லா மாதிரி திங்க் பண்ணிக்காதன்னு. அந்த நேரம் ஜேஇ கூட அந்த இடத்துக்கு வந்தா. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. நான் வாஷ்ரூம் போயிட்டு வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். போகும்போது ஒரு சில விஷயங்களை ரீகால் பண்ணிக்கிட்டே போனேன். என்னுடைய பழைய ஸ்கூலில் என்னை எப்படிலாம் கொடுமை பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இப்போயும் எனக்கு நடக்குது. என்னை போட்டு அடித்து துவைச்சி என் ட்ரெஸ்ஸை கிழிச்சு என் ஷூஸ்லாம் தூக்கி போட்டு என்னை காப்பாற்றுறதுக்கு கூட அங்கே யாரும் கிடையாது. ஏன் கத்தி அழகிறதுக்கு கூட எனக்கு யாரும் சான்ஸ் தரல. அவ்வளோ இறுக்கமான மனநிலை இருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன். இங்கேயும் வந்து எனக்கு இதே அவமானம் தான் நடக்குது.
வாஷ்ரூமில் போயிட்டு வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அந்த நேரம் அங்கேயும் ஜேஇ வந்து என்னை பின்னால் கட்டி பிடிச்சி, இந்த உனக்கு நான் யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நான் எப்போவுமே ஒரு ஸ்பேர் யூனிஃபார்மை நான் இங்கே வச்சுருப்பேன், இதை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு என்கிட்ட என்னை டச் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா. எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு வேணான்னு சொல்லி அவன் கேட்க, அவன் மறுபடியும் எனக்கு அளவெடுத்து பார்த்துக்கிட்டு இதை போடுன்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அவளை தட்டி விட்டுட்டு, ரிஜெக்ட் பண்ணுறதுனா என்னன்னு உனக்கு தெரியாதா, நான் அவனை ரிஜெக்ட் பண்ணுறேன்னு உனக்கு தெரியலையா, தயவு செய்து இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லி வேகமாக கத்துனேன். அவளும் அந்த இடத்த விட்டு போக ஆரம்பித்தா. போனவ நல்லா இருந்த ஷர்ட்டை குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு போயிட்டா. அவளுக்கும் கோபம் வரும்ல. அவள் அந்த இடத்த விட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த ஷர்ட்டையே நல்லா வாஷ் பண்ணி போட்டு வந்தேன். இருந்தாலும் என் கையில் அந்த ரெட் கலர் அப்படியே இருந்துச்சு. அப்போ தான் மிஸ் கிளாஸ்க்கு வந்தாங்க. வந்து எங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாங்க. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ எடுக்கலீங்கன்னு பார்க்கலாம், 20 மினிட்ஸ் டைம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அங்கே இருக்கிற கொஷின்ஸ்லாம் என் மண்டையில் ஏறவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் வேறு ப்ராப்ளமில் இருந்தேன். ஸோ என்னால் அதெல்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் ஜேஇ அப்படி கிடையாது, கம்ப்யூட்டர் மாதிரி வேகமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்போது டைமும் முடிஞ்சிருச்சு. எல்லாருடைய பேப்பர்ஸையும் வாங்கிட்டாங்க. அவங்கவுங்க மார்க்ஸையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ஓரளவு நல்ல மார்க்ஸ் தான் எடுத்திருந்தாங்க. ஜேஇ ரொம்பவே நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தா. நான் மட்டும்தான் இதில் கம்மியாக எடுத்திருந்தேன். ஏன் கம்மியாக எடுத்திருந்தேன்னு எனக்கே தெரியல. உங்களால் இதை சொல்லித்தர முடியுமான்னு மிஸ்கிட்ட கேட்டேன். பட் அவங்க, நான் சொல்லி கொடுக்குறதுக்கு வரல, ஒன்லி உங்களுடைய திறமையை டெஸ்ட்டு வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஸ்கூலில் இதுக்காக மட்டுமே ஆள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு. மறுபடியும் லஞ்சுக்கு போனேன். ஜேஇ என்னையே பார்த்தா. நான் பக்கத்தில் போய் உட்காருவேன்னு பார்த்தா, பட் உட்காரல. அப்படியே போயிட்டு நான் வேறு டேபிளில் உட்காரலான்னு போகும்போது எல்லாரும் என்னை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாவம்ப்பா, இப்படி ஒரு அவமானமாக நம்ம ஸ்கூலுக்கு, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு சொல்லி அவள் ஃபோனை வாங்கி பார்த்தேன். அப்போ தான் நான் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி போட்டதை யாரோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. யாரோ என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அவன் தான் யாரோ எடுத்திருக்கான். அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியல, பட் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் பாட்டுக்கு போய் சாப்பிட ஆரம்பித்து முடிச்சுட்டு மறுபடியும் இதுக்கு அடியில் உள்ள கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டை யார் போட்டிருப்பா என்னன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னால் எதையும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ஏன் மார்க் இவ்வளோ கம்மியாக எடுத்தோம்னு சொல்லிட்டு அதை பற்றி சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. கண்டிப்பாக நம்ம டியூட்டர் வச்சே ஆகணும். ஏன்னா அவங்க அங்கே நடத்துகிற கொஷின்ஸுக்கு தான் இங்கே வந்து கொஷின் கேட்குறாங்க. அதே கொஷினை தான் இங்கே வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரை இவங்கெல்லாம் ஈஸியாக எழுதிடுறாங்க. ஸோ நம்மளும் டியூட்டர் வைக்கணும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அங்கே போய் பார்ப்போம், எவ்வளோ கேட்குறாங்க, எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லி போயிருந்தேன். பட் அவங்க சொன்ன அமௌண்ட்லாம் எனக்கு தலையே சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு டியூட்டர் வச்சிங்கன்னா அவ்வளோ ஆகும், அதுக்கு டியூட்டர் வச்சிங்கன்னா இவ்வளோ ஆகும், ஒரு டியூட்டருக்கு இவ்வளோ ப்ரைஸு, 2 டியூட்டருக்கு இவ்வளோ ப்ரைஸுன்னு அவ்வளோ லிஸ்ட் இருந்துச்சு. என்னால் அங்கே நிற்க கூட முடியல. ஒரு செகண்ட் தலையே சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம போகலான்னு சொல்லிட்டு வெளில இறங்கி வந்துக்கிட்டு இருந்தேன். வரும்போது தான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். அங்கே கிளாஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி இந்த கிளாஸை நம்ம ஏன் வீடியோ எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனில் வீடியோ எடுத்தேன். ஓரளவு வீடியோ எடுத்துட்டேன். அதுக்குள்ளே அந்த மேடம் என்னை பார்த்துட்டாங்க. என்னை துரத்திக்கிட்டு வந்தாங்க. நான் போய் லிஃப்ட்டில் புகுந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லிஃப்ட்டை விட்டு வெளில வரலான்னு பார்க்கும்போது ஜேஇ அந்த இடத்துக்கு வந்துட்டா. அவள் என்னை பார்த்ததும் மாட்டி விட்டுருவாளோன்னு நான் நினச்சேன். ஆனால் அவள் அதை செய்யலை. அவளுடைய கேப்பை கொடுத்து என்னுடைய முகத்தை மறைச்சி, நீ இங்கேருந்து மேலே போ, டெரஸ்க்கு போன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி வச்சுட்டா. நானும் டெரஸ்க்கு ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதே லிஃப்ட்டில் வந்து அவளை வந்து அவங்க கேட்டாங்க, இல்லை அப்படி அந்த பொண்ணையும் நான் பார்க்கல, நீங்கள் போய் வேலையை பாருங்கன்னு சொல்லி ஜேஇ என்னை அனுப்பிச்சி வச்சுட்டா. மேலே போன எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அந்த பழைய ஸ்கூலில் என்னை எப்படிலாம் புள்ளி பண்ணாங்களோ, என்னை எப்படிலாம் அடித்து துவைச்சி எடுத்தாங்களோ, அதுதான் என் மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்ம இப்போ மாட்டிக்க போகிறோம். மாட்டினதுக்கு அப்புறம் நம்மளை எப்படிலாம் அவமானப்படுத்த போகிறாங்கன்னு எனக்கு இப்போவே தோண ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் நான் இருக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. என்னால் இங்கே சர்வை பண்ண முடியாதுங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்படிப்பட்ட இடத்துலேருந்தும் என்னை காப்பாற்றுறதுக்கு இங்கே ஒரு தேவதை இருந்துச்சு. மறுபடியும் அந்த தேவதை தான் என் கையை பிடிச்சி என்னை கூப்பிட்டுச்சு. வா, நான் இருக்கேன், நீ எதுக்கும் பயப்படாத, எழுந்து வான்னு சொல்லி அந்த தேவதை கூப்பிட்டுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன நடந்தாலும் இந்த தேவதை என் கூடயே இருக்குன்னு மட்டும் தெரியுது.
ஓகே கைஸ், செகண்ட் எபிசோட் இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தேர்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். இந்த எபிசோடில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ, ஏதாவது தப்பு இருந்தாலோ, தவறுகள் இருந்தாலோ தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் அதையும் ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நேசிப்பவள். இன்னைக்கு நம்ம சேனலில் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் 2 எபிசோட்ஸையும் செகி அவளே அவள் ஸ்டோரியை சொல்கிற மாதிரி பார்த்தோம். பட் இந்த எபிசோடை நாம் ஜேஇ அவருடைய ஸ்டோரியை சொன்னால் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜேஇ. நம்ம வாழ்க்கையில் எல்லாமே போட்டி தான். ஆனால் அந்த போட்டி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியுமா? நம்ம பிறக்கும் போதுலேருந்து தான். லட்சக்கணக்கான விந்தணுக்கள்லேருந்து ஒரே ஒரு விந்தணு தான் ஹியூமன் பீயிங்காக மாறுது. அந்த ஹியூமன் பீயிங் தான் நீங்கள். அப்படின்னா பிறக்கும் போதே ஜெயிச்சுட்டு பிறந்தால் தான் நாம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை நம்மளை போட்டு துவைக்கிற துவையில்லை. நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்னு தெரியாமல் ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கும். அதுக்கு அப்புறமாவது விடுவாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. நம்ம பிறக்க போகிற தேதியை குறிக்கிறதும் அவங்க தான். நம்ம பிறக்க போகிற நேரத்தை குறிக்கிறதும் அவங்க தான். நம்ம எப்படி பிறக்கணுங்கிறத குறிக்கிறது கூட அவங்க தான். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போய் ஒரு நல்ல பேராக வைக்கணும், நல்ல பேராக வைக்கணும். இந்த பேரை வச்சாதான் இவ ரொம்ப அழகாக இருப்பா, நீட்டாக இருப்பா, சூப்பராக இருப்பா, அவள் வாழ்க்கையில் எல்லா ஸ்கில்ஸ்லேயும் அவள் டெவலப் ஆகி வருவான்னு சொல்லிட்டு ஒரு பேரை செலக்ட் பண்ணுறது கூட அவங்க தான் பண்ணுவாங்க. சரி, அதோட விட்டாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் மெயின் போட்டிஸே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் நம்ம என்ன பண்ணணுங்கிறத கூட நம்ம பேரண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. நம்ம மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, டான்ஸிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் இது எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கணும். இது எல்லாத்துலேயுமே தன்னுடைய பொண்ணு தான் ஃபஸ்ட்டு வரணுங்கிறதுல நம்ம பேரண்ட்ஸு ரொம்பவே குறிக்கோளாக இருக்காங்க. என்னுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுலையும் என்னை என்கரேஜ் பண்ணுறதுலையும் எங்கள் அம்மா முன்னாடி இருந்தாலும் எங்கள் அப்பா வேறு மாதிரி. ஏன்னா எங்கள் அம்மா எங்களை ஜெயிக்க வைக்கிறது தான் இருப்பாங்களே தவிர எங்கள் அப்பா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. அம்மா ஜெயிச்சிட்டான்னு சொன்னால் அவள் எத்தனாவது வந்திருக்கா, எத்தனாவது பிளேஸு, இந்த கேள்வியை மட்டும்தான் எங்கள் அப்பா கேட்பாங்க. ஸோ என் வாழ்க்கையில் எல்லாமே எங்கள் அப்பாவுக்காக சீக்கிரம் ஜெயிக்கணும், எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும்னு இருந்த வெறி மாறி எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வரணும்னே மாறிடுச்சு. 1000 விஷயங்களை நான் ஃபஸ்ட்டு வந்தாலும் எங்கள் அப்பாவோட மனசை என்னால் திருப்திப்படுத்தவே முடியல. ஏன்னா எனக்கு ஒரு சிஸ்டர் இருந்தா. அவள் மற்ற விஷயத்தெல்லாம் ஆர்வம் காட்டாமல் படிக்கிறதுல ஆர்வமாக அதிகமாக வச்சுக்கிட்டா. அதனாலேயே எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோதான் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு நாள் ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வந்தப்போ, வேஸ்ட்டாக அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காது, இவளை மாதிரி படிக்க கற்றுக்கோன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பித்தேன். ரொம்பவே நல்லா படிக்க ஆரம்பித்தேன். அப்பா மனசில் இடம் பிடிக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். நான் படித்ததில் எங்கள் அம்மாவுக்கே என்னை பார்த்தா ஆச்சரியமாயிடுச்சு. எங்கள் அப்பா கிட்டே கூட்டிகிட்டு போய் பாருங்கள் பொண்ணு எவ்வளோ அழகாக படிக்கிறான்னு சொல்லி காமிச்சாங்க. சரி, இதுக்கப்புறமாதிரி எங்கள் அப்பா விடுவார்னு பார்த்தா அதுதான் கிடையாது. எனக்கும் என் சிஸ்டருக்கும் ஒரு போட்டி வச்சாங்க. அந்த போட்டியில் கூட நான் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். எங்கள் 2 பேரையும் ஆன்சர் ஷீட்டை மாற்றிக்க சொன்னாங்க. மாற்றிக்கிட்டு இதில் யார் கம்மியாக எடுத்திருக்காங்களோ அதிகமாக எடுத்துருக்கவங்க தான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னார். அதாவது பெரம்பால் அடிக்கணும்னு சொன்னார். வேறு வழியே இல்லாமல் அப்பா சொன்னாருங்கிற ஒரே ரீசனுக்காக என் சிஸ்டரை நானே அடித்தேன். அவளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அன்னைக்கு நைட் ஃபுல்லாக உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ கூட எங்கள் அப்பா வந்து ஏமா அழுகுற, வருத்தப்படாதன்னு சொல்லாமல் ஏன் நீ இப்போ அழுதுகிட்டு இருக்க, உன் சிஸ்டரை நீ அடிச்சுன்னு தானே அழுகிற, நான் உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் கேளுன்னு சொல்லிட்டு சொன்னார். அதில் என்னன்னா, அந்த ஸ்டோரியில் தன்னுடைய சொந்த சிஸ்டரையே இன்னொரு சிஸ்டர் கொலை பண்ணிடுவா. அதுக்கான காரணம் என்னன்னா, அவள் தான் நல்லா வரணும், அவள் தான் அவள் லைஃப்பில் நல்லா வரணுங்கிற ஒரு காரணத்துக்காக கொண்டுடுவா. அந்த மாதிரி தான் மனுஷங்களுடைய வாழ்க்கையும். நாளைக்கு நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணனா உன் சிஸ்டரே உன்னை அடிப்பா, உன் சிஸ்டரே நாளைக்கு உன்னை கொலை பண்ணுவான்னு சொன்னார். அப்போ தான் நான் கேட்டேன், என்னது என் சிஸ்டரே என்னை கொலை பண்ணுவாளான்னு. அதுக்கும் எங்கள் அப்பா, ஆமாம், ஒருவேளை நீ சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் ஆனினா கண்டிப்பாக உன்னுடைய சிஸ்டரே உன்னை கொலை பண்ணுவான்னு சொன்னார். அப்போ தான் ஜேஇ முடிவு பண்ணா, நம்ம சிஸ்டர் நம்மளை கொல்லக்கூடாதுன்னா நம்ம லைஃப்பில் நம்ம ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும், அவளை விட பெஸ்ட்டாக இருக்கணும், யாரையும் கிட்ட நெருங்க விடக்கூடாது, யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லைங்கிற எல்லா விஷயத்தையும் அப்போ தான் ஜேஇ முடிவு பண்ணா. அவளுக்கு அவள் தான் எல்லாமே. மறுநாள் ஸ்கூலுக்கு போகும்போது கூட என் சிஸ்டர் என்னை வந்து பார்த்தா. பட் நான் அவளை கண்டுக்கவே இல்லை. தனியாக ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தேன்.
ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் அவள் என்னை கொல்லுவான்னு எனக்கு தெரியும். அதனால் யார் கூடயும் டச் வச்சுக்கூடாதுன்னு நினச்சேன். இருந்தாலும் நம்ம என்ன தான் ஒதுங்கி போனாலும் நம்மளும் இந்த வாழ்க்கை விடாது இல்லையா? என் வாழ்க்கையிலையும் ஒரு பையன் வந்தான். பட் அந்த பையனால் என் கூட ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா ஜேஇயை சுற்றி ஒரு ஆர்மர் ஒன்று இருந்துச்சு. அந்த ஆர்மர் யாரையும் கிட்ட நெருங்க விடாது. அந்த மாதிரியான ஒரு ஆர்மர் தான் அது. அதனாலேயே அவள் லைஃப்பில் எல்லாரையும் அவள் இழந்துட்டா. அப்புறம் சண்டே நாங்கள்லாம் சர்ச்சுக்கு போவோம். எவ்ரி வீக் கண்டிப்பாக போயே ஆகணும். எல்லாரும் அங்கே போய் குமுறி வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் அங்கே மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. என் மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னா, தப்பு பண்ணாதானே மன்னிப்பு கேட்கணும். அதனால் என் லைஃப் ரொம்பவே போரிங்காக போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, தப்பு பண்ணாதான் மன்னிப்பு கேட்கணும்னா நாம் ஏன் அந்த தப்பை பண்ணக்கூடாது? ஸோ சின்னதாக ஒரு சில தப்புகளை ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஸ்மோக் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்மோக் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ண ஆரம்பித்தேன். ட்ரிங்க் பண்ணுறதும் அவ்வளோ பெரிய பாவமாக எனக்கு தெரியல. சரி, அதை விட கொஞ்சம் பெருசாக பண்ணுவோன்னு பப்புக்கு போயிட்டு கண்ணா பின்னான்னு ட்ரெஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ சின்ஸையும் பண்ணிவிட்டு நான் கடைசியாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன? தண்ணியில் குதிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா பிரிட்ஜு மேலே நின்று தண்ணியில் குதிக்கும் போது அந்த தண்ணிக்கு அடியில் போகும்போது என்னுடைய பாவங்கள்லாம் கழியிற மாதிரி நான் நினச்சேன். இது எல்லாத்துக்கும் மேலே என்னை சுற்றி இருக்கிற ஆர்மர் என்னை தண்ணிக்கு அடியில் இழுத்துட்டு போகிற மாதிரி நினச்சேன். வெளியில் எல்லோரும் ஜெயிக்கணும்னு சொல்கிற அந்த சத்தம் தண்ணிக்கடியில் மட்டும் எனக்கு கேட்கவே இல்லை. அந்த இடம் தான் எனக்கு ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி தோணுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமாவும் அந்த இடம் தான் மாறிச்சு. அதனாலேயே எனக்கு ஸ்விம்மிங் பண்ணுறதுனா ரொம்பவே பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. அதுக்கு அப்புறத்துலேருந்து சர்ச்சுக்கு போனாலே கதறி அழுது மற்றவங்க மாதிரியே நானும் என்னுடைய பாவத்தை தொலைச்சிருங்க கடவுளேன்னு சொல்லி வேண்ட ஆரம்பிச்சிட்டேன். சரி, இப்போ வாங்க மெயின் ஸ்டோரிக்கு போகலாம். செகியை நான் எதுக்காக காப்பாற்றுறேன், எதுக்காக அவளை இப்படி ஒரு தேவதை மாதிரி அவள் கூடயே இருந்து பார்த்துக்கிறேன்னு உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டவுட்டை இப்போதைக்கு என்னால் கிளியர் பண்ண முடியாது. உங்களுக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ நானே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அவளை காப்பாற்றணும். அவள் மாடி மேலே தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. அவள் தலையிலேருந்து கேப்பை எடுத்துகிட்டு அவள் கையை பிடிச்சி கூட்டிட்டு போனேன். எங்கே கூட்டிகிட்டு போனேன்னா, எனக்குன்னு அந்த இடத்துல ஒரு ரூம் இருக்குது, அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது தான் அவள் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா. ஏன்னா அங்கே உள்ளவங்க எல்லாரும் என்ன தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிட்டாங்க. ஏன்னா அது எங்களுடைய மெடிக்கல் சென்டர். அதனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன ரொம்பவே நல்லா கவனிச்சாங்க. இது யாருன்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு ஒரு ரூமாக தாண்டி அவளை நான் கூட்டிகிட்டு போனேன். அங்கே ஒரு மெடிக்கல் செக்கப் நடந்துச்சு. மந்த்லி நடக்கிற நார்மல் மெடிக்கல் செக்கப் தான். ஏன்னா பொண்ணு நல்லா படிக்கணுங்கிறதுக்காக எப்போவுமே இந்த மெடிக்கல் செக்கப் நடக்குது. அந்த மெடிக்கல் செக்கப் நடந்ததுக்கப்புறம் அவளுக்கு எனக்கு டேப்லெட்ஸும் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட்ஸையும் போட்டுக்கிட்டு இவளையும் கூப்பிட்டுட்டு நான் இன்னொரு ரூம்குள்ளே போனேன். அங்கே போனது வேலையாக ஒரு பேப்பரை எடுத்து அவங்க கொடுத்த டேப்லெட்டை எடுத்து கீழே தூக்கி போட்டுட்டு டோரை ஓப்பன் பண்ணி என் ட்ரெஸ்ஸை மட்டும் வைக்கிறதுக்கு ஒரு கப்போர்டு இருந்துச்சு. அதுலேருந்து புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, இது நீ போட்டுக்கோ, இது உனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். பட் அதை அவள் அக்செப்ட் பண்ணிக்கல. நீ எதுக்கு இவ்வளோ கைண்டாக இருக்க, என்கிட்ட எதுக்கு இவ்வளோ கருணையை காட்டுறேன்னு சொல்லி அவள் கேட்டா. அதுக்கான பதிலை உங்களுக்கும் சொல்லாத மாதிரி அவளுக்கும் நான் இப்போ சொல்ல போகிறதில்ல. கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லுவேன், வெயிட் பண்ணுங்கள். பட் நான் அவளை விடல. அவள் ட்ரெஸ்ஸை கொஞ்சமாக கட்டிட்டு அங்கே இருந்த புது ட்ரெஸ்ஸை எடுத்து நானே அவளுக்கு போட்டு விட்டேன். அப்போ கூட அவள் நீ எதுக்கு என் மேலே இவ்வளோ கருணையை காட்டுறான்னு கேட்டா. அப்போ நான் அவள்கிட்ட சிம்பிளாக ஒரு பதில் சொன்னேன். நீ ரொம்ப நல்லா படிப்பியாமே, இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கூல்ஸ்லாம் ரொம்பவே நல்லா படிச்சிருக்க, எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வந்திருக்க, அதனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஸ்கூல்லையும் நல்ல மார்க் எடு, நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தைய ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணேன். அது அவளுக்கு பிடிச்சிருந்தாலும் அதை அவள் அக்செப்ட் பண்ண விரும்பலை. ஏன்னு தெரியல. அப்போ தான் அவள் சொன்னான், இது வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு தான் எடுத்தேன், ஆனால் இந்த இடத்துல என்னால் ஃபஸ்ட்டு எடுக்க முடியுமான்னு தெரியல, அதுவும் டியூட்டர் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் ஃபஸ்ட்டு வரவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னான். அவளுடைய ஸ்டடி மெத்தடு, அவள் இதுக்கு முன்னாடி படித்த இடம், இருந்த இடம், இங்கே அவளை நடத்துகிற விதம், இது எல்லாமே அவள் மனசை போட்டு குழப்பியிருக்கு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அப்போ தான் நான் அவளுக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணேன். சரி, நீ டியூட்டர் வைக்க வேணாம், பட் நான் டியூட்டரிங் கிளாஸில் என்ன லெக்சர் நோட்ஸ் கிடைக்குதோ அந்த நோட்ஸ் எல்லாம் நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். அதோட ஒரு காப்பியை நான் உனக்கு கொடுத்துட்றேன், அதை வச்சு நீயும் படிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவகிட்ட அந்த டியூட்டரிங் நோட்ஸ் எல்லாம் கொடுத்தேன். அதை வாங்கினவளுக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இது, இவ்வளோ காஸ்ட்லியான திங்ஸ் எப்படி டக்குன்னு கொடுத்துட்டாளேன்னு. இதனால் நீ எதுக்கும் இந்த ஸ்கூலை விட்டு போகவும் தேவையில்லை, இன்னொரு டியூட்டர் வைக்கவும் வேணாம், உன்னுடைய காசை செலவு பண்ணவும் வேணாம், உனக்கு நான் இதை ஃப்ரீயாகவே தரேன், ஆனால் நீ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வரணும்னு சொன்னான். சொல்லிகிட்டு இருக்கும் போதே வெளிலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. அந்த வாய்ஸை கேட்டோன்னே இங்கே வா நம்ம போய் ஒளிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு அந்த கபோர்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போயிட்டா.
அந்த கபோர்டுக்குள்ளே நாங்கள் 2 பேருமே ஒளிஞ்சுக்கிட்டோம். யார் அங்கே வந்தான்னா லிங்கும் ஜூயும் தான் வந்தாங்க. வந்து அவங்க பட்டு கடகடன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வேற யார் அந்த பாப்கட் வெட்டின பொண்ணும் அவங்களும் தான். 2 பேரும் வந்து எதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துலையும் செகியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேச போகிறாங்களோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் அந்த கபோர்டுக்குள்ளே நானும் செகியும் ஒளிஞ்சிட்டு இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்குள்ளே இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டதே கிடையாது. பட் செகியை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இடத்துக்கு வந்தவங்க செகியை பற்றி ரொம்பவே மோசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வெண்ணா ரொம்ப மோசமானவளா இருக்கா, அசிங்கமாக நடந்துக்கிறா, பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்பவே கேவலமாக இருக்கா, இவளுக்கு எப்படி தான் இந்த பிளேஸ் கிடச்சதோ தெரியல, எப்படி தான் இவள் நல்லா படித்தாலும் தெரியல, இங்கே வந்து அவளால் படிக்கவும் முடியாது, அவள் மூஞ்சுன்னு சொல்லிட்டு அவளை பற்றி ரொம்பவே மோசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவள் எதையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளோட காதை நான் மூடிக்கிட்டேன். அப்போ என்ன அவள் பார்த்தா ஒரு கடவுள் மாதிரி பார்த்தா. எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சுது. ஆனால் அவளுக்கு நான் கடவுள் கிடையாது. ஒரு நாள் நான் யாருன்னு தெரியும் போது அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. இப்போதைக்கு அவளை நான் பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கணும், அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவருடைய மொபைல் அடிச்சுது. அது வெளில இருக்க 2 பேருக்கும் கேட்டு இங்கே யாராவது இருக்காங்களான்னு சொல்லி சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் அவங்க கவனத்தை திசை திருப்பணும்னு முடிவு பண்ணி அவளுக்கு உண்மையாகவே மெசேஜ் அனுப்பிச்சேன். அந்த மெசேஜை பார்த்துட்டு சரி நம்ம ஃபோனில் தான் அடிச்சிருக்கோம் போலன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் செகியும் நான் பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு லிஃப்ட்டில் அனுப்பிச்சி விட்டுட்டேன். நீ அந்த பக்கமாக போயிடு, நான் போய் அவங்கள வேறு பக்கமாக திசை திருப்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். டோரும் க்ளோஸ் ஆச்சு. டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜேயின்னு கூப்பிட்டு என் கையில் ஒரு பொருளை கொடுத்தா. அது வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஆம்லெட் தான். நான் ரொம்ப ரேர் பீஸ்ன்னு சொன்ன அந்த ஆம்லெட் தான் என்கிட்ட கொடுத்தா. உன்கிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு வேறு எதுவும் இல்லைன்னு அவள் சொல்லாமல் சொன்ன மாதிரி இருந்துச்சு. கொடுத்துட்டு அவள் அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆகிட்டா. நானும் இந்த பக்கம் போய் ஜூயி கிட்டேயும் லிங்க் கிட்டேயும் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இவள் போகிறத அவங்க 2 பேரும் பார்க்க மாட்டாங்கன்னு. அங்கேருந்து செகி போகும்போது அங்கே ஒரு ஃபேமிலி நின்று அழுதுகிட்டு இருக்கதை அவள் பார்த்துட்டு போனான். போயிட்டுருக்கும் போது அவளை ஒருத்தவங்க தடுத்து நிறுத்தினாங்க. அது வேற யாரும் இல்லை, என்னுடைய அப்பா தான். தடுத்து நிறுத்தி ஏன் நீ இன்னும் பேக் வேறு வாங்கலையான்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ட்ரெஸ் கோடு மாதிரியே பேகும் ஒரு கோடு தான். அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய டியூட்டரிங் கிளாஸுக்கு போயிட்டோம். நாங்கள் 3 பேர் மட்டுமே தனியாக டியூட்டர் வச்சு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கான டியூட்டர் தான் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கூட நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். இருந்தாலும் நோட்ஸை டேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். டியூட்டர் கிளாஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்லா படிங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளில வந்த எங்கள் அப்பா தான் கொண்டு போய் ட்ராப் பண்ணார். 3 பேருமே கூட்டிகிட்டு போய் மற்ற 2 பேரையும் எங்கே ட்ராப் பண்ணணுமோ அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு நாங்களும் எங்கள் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். போகும்போது கூட அப்பா என்கிட்ட கேட்டது என்னென்னா, புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்காளாமே, அவள் ரொம்ப நல்லா படிப்பாளாமேன்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருந்தார். இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை, ஓரளவு நல்லா படிப்பா, நீங்கள் ஒன்றும் அதை பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பாப்கட் வெட்டின லிங்கும் ஜூயும் பேசிட்டு போனாங்க. எதை பற்றினா என்னுடைய சிஸ்டரை பற்றி தான். ஆமாம்ல, இந்த கதையில் இருந்த சிஸ்டரை காணுன்னு பார்க்குறீங்களே, ஆமாம் என் சிஸ்டரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவள் படிக்கிறதுக்காக வெளியூர் போயிருக்கா. இப்போதைக்கு அவள் இங்கே வர முடியாதுன்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் லிங்கும் ஜூயும் உட்காந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஒருத்தன் வந்து வண்டியை நிறுத்துகிறான். நிறுத்தினவன் சும்மா இல்லாமல் ஒரு கார்டை கொடுத்து இங்கே வா இந்த கார்டை வாங்கிக்கோன்னு சொல்லி கூப்பிட்டான். பாப்கட் வெட்டின லிங்கு தான் போய் அதை வாங்கினவளுக்கு பயங்கர ஷாக்கு. கண்ணா பின்னான்னு திட்டுறா. நீ எதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகுற, நான் ஒன்றும் வாங்கிட்ட கொடுக்கல அவகிட்ட கொடுத்தேன்னு சொன்னான். யாருக்கிட்டனா ஜூயி கிட்ட தான் கொடுத்துருக்கான். ஜூயி கிட்ட இதை நான் சொன்னதும் அவள் பயங்கரமாக சிரிச்சா. என்னடி ஒன்று ஒருத்தன் இவ்வளோ கேவலமாக நினச்சிட்டாங்கிற நீ சிரிக்கிறேன்னு சொன்னதுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஒத்தா இருக்கோம்னு நினைக்கிறான்ல, எனக்கு அதுவே போதுன்னு சொல்லி ரொம்பவே கேஷுவலாக எடுத்துக்கிட்டா அந்த விஷயத்த. அதுக்கப்புறம் நான் ஸ்மோக் பண்ணுறதுக்கு போயிட்டேன். ஏன்னா என்னுடைய சின்ஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சாமல் இருந்துச்சு, மறுபடியும் அதிகமாக்கணும் இல்லையா, அதுக்காக தான் ஸ்மோக் பண்ண போயிருந்தேன். அப்போ என்னுடைய கலெக்ஷன்ஸில் இந்த ஆம்லெட்டையும் கொண்டு போய் வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு போனேன். அதில் பிரேஸ்லெட்டும் ஆம்லெட்டும் இருந்துச்சு. அந்த ஆம்லெட் கூட இந்த ஆம்லெட்டையும் மேட்ச் பண்ணி பார்த்தேன். வழக்கமாக நான் பண்ணுற மாதிரி கேலண்டரில் டேட்ஸை அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வெயிட்டையும் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு வாமிட்டும் பண்ணிவிட்டு அப்போ தான் வெயிட் கம்மியாகும்னு மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த பாப்கட் வெட்டின லிங்கு
இதுக்கப்புறம் மெட்டு படிக்க போகிறதில்லன்னு நினைக்கிறேன், லா தான் படிக்க போகிறான்னு நினைக்கிறேன். அதனால லா புக்ஸ்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தா. இப்போ தான் இன்னொரு ட்விஸ்ட்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெகி அந்த பேகை பார்த்ததும், வீட்டுக்கு போய் பேகை பார்த்ததும் அவளுக்கு ஞாபகம் வந்த விஷயம் எங்கள் அப்பா தான். ஏன் எங்கள் அப்பா ஞாபகம் வந்தானா, அவருடைய அப்பாவுடைய செர்மனிக்கு இவங்களும் வந்திருந்தாங்க. எதுக்காக இவர் வந்திருந்தாருன்னு அவங்களுக்கு தெரியல. பட் அதை நோட் பண்ணுங்கிறதுக்காக அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவள் பின்னாடியே இவ வந்திருக்கா. வரும்போது தான் என்னை பார்த்துருக்கா. நானும் எங்கள் அப்பாவும் ஹக் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துருக்கா. பார்த்தவளுக்கு என்ன நினச்சான்னு தெரியல, அந்த இடத்த விட்டு போயிட்டா. பார்த்துட்டு நான் கொடுத்த நோட்ஸையும் எடுத்து பார்க்குறா. எடுத்து பார்த்து இதுக்கப்புறம் ஒழுங்காக படிக்கணுங்கிறது அவன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டுருக்கு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவளை எப்படியாவது படிக்க வச்சு ஃபஸ்ட்டு வர வைக்கணும். பட் அங்கேயும் அவள் டேப்லெட் போட்டுட்டு தான் படிக்கிறா. மறுநாள் மறுபடியும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகணும். டியூட்டர் வந்து எங்களுக்கு நடத்த வேண்டியது நடத்திட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க. நாங்களாம் புக்ஸை மேலே எடுத்து வச்சுட்டு கிளம்பும் போது செகி மட்டும் எழுந்து வந்தான். என் பக்கத்தில் நின்றுக்கிட்டு, ஜெய் அவன் பக்கத்தில் உட்காந்துக்கலாமான்னு சொல்லி கேட்டா. எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு. என்னடா இவ நம்ம உட்காந்தப்ப அவள் உட்கார மாட்டேன்னு சொன்னாலேன்னு. எனக்கு மட்டும் இல்லை, என் ஹோல் கிளாஸ்க்கே அது ஷாக்காக தான் இருந்துச்சு. சரி வந்தவளை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி வா வந்து உட்காருன்னு சொன்னேன். அவளும் ரொம்பவே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு வந்து உட்காந்தா. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். இந்த எபிசோடில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நேசிப்பவள். இன்னைக்கு நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்லி ரிவல்ரி எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடை நான் செக்கியாவும் சொல்ல போகிறதில்ல, ஜேயுவாவும் சொல்ல போகிறதில்ல, ஜஸ்ட் அஸ் எ தேர்ட் பர்சன். ஒரு தேர்ட் பர்சனாக இருந்ததா இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செகி அவளுடைய சீட்டை சேஞ்ச் பண்ணோன்னு நினச்சி ஜேஇ கிட்ட போய் கேட்குறா. கேட்டதும் ஜேயும் கொஞ்சம் கூட மறுக்காம தாராளமாக வா வந்து உட்காருன்னு சொல்லி அவள் பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டா. அங்கே உள்ளவங்க எல்லாம் முணுமுணுத்துக்கிறாங்க. ஏன்னா இவளுக்கு கொஞ்சம் கூட இல்லை. அன்னைக்கு அவளை விட்டுட்டு கோச்சிட்டு போனா, இன்னைக்கு மறுபடியும் வந்து உட்காடுறா. ஜேயும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறா. இங்கே என்னதான் நடக்குது இந்த கிளாஸில்? அவள் கொஞ்சம் கூட யாருக்குமே அடங்க மாட்டா. இப்போ என்னன்னா இந்த பொண்ணுக்கிட்ட ரொம்பவே க்ளோஸாக இருக்கா. அவள் திட்டினாலும் அவகிட்ட தான் போகிறா, அவள் என்ன பண்ணாலும் அவகிட்ட தான் போகிறா. இந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதோ இருக்குது. அவளுடைய யூனிஃபார்மை பார்த்தியா, புதுசாக போட்டு வந்திருக்கா. அதுக்குள்ளே எப்படி அவளுக்கு யூனிஃபார்ம் தைக்க முடியும்? எப்படி போட்டு வந்தானே தெரியலையேன்னு பேசிக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக அந்த பாக்கெட் வெட்டின லிங்கும் ஜூயும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு ஆளை பற்றி பேசுகிறாங்க. அது யாருன்னா நல்லின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் ஸ்கூலுக்கு வரல. என்ன விஷயமா வரலன்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்குவாடுக்கு லீடர் போடுற நேரம் வந்துருச்சு. நல்லி தான் டெப்யூட்டி ஸ்குவாட் லீடராக இருக்கலான்னு இருந்தா, அவளையும் திடீர்னு காணோன்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஜேஇ நேற்று கொடுத்த நோட்ஸை வச்சு செகி ஈஸியாக அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டா. இப்போ அவள் கொஷின் கேட்க பி ஏன்னு சொல்லி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறா. அது ஜேஇக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வா சூப்பர்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறா. எதுக்காக ஜெகிக்கு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணணுன்னு அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே புரியல. அதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தனியாக நின்று பேசிக்கிறாங்க. நல்லி ஏன் ஸ்கூல் வரலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவள் யூஸ்வலாக இந்த மாதிரிலாம் கிளாஸஸ் வந்து ஸ்கிப் பண்ண மாட்டா. பட் இப்போ அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குல்லன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுவும் சிகரெட் குடிச்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கிளாஸை விட்டு காணாமல் போயிடுறா. எங்கே போனானே தெரியல, சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் செகி காம்படிஷன் போர்டை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போது அந்த இடத்துக்கு வந்த ஜூயி, நீ இதில் கலந்துக்க போறியான்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் கலந்துக்கலான்னு இருக்கேன். அப்போ தான் மெட்டோடைய அப்ளிகேஷன் ஈஸியாக கிடைக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் அதில் கலந்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லி அவள் சொல்லும் போது, ஜேஇ வாங்கிட்ட சொல்லலையா, அதில் கலந்துக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆல்ரெடி அதில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க ஆட்கள் இங்கே அதிகம். அதுலேயும் முக்கியமாக நல்லி தான் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உனக்கு அது எவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாதுன்னு சொல்லி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போது ஸ்குவாட் லீடரை போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. டீச்சர் வந்து ஸ்குவாட் லீடரை செலக்ட் பண்ணணும். அதுக்கு லிங் மட்டும்தான் பேர் கொடுத்துருக்கா. அவளை யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்களோ கண்ணை மூடிக்கிட்டு கையை தூக்குங்கன்னு சொல்கிறாங்க.
அப்படி சொல்லும்போது டக்குன்னு ஜேஇ ஸ்டாப் பண்ணி டீச்சர் 1 மினிட்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ஆளை ஸ்குவாட் லீடராக ப்ரொமோட் பண்ணுறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அவங்களையும் நீங்கள் இந்த போட்டியில் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. யாருன்னு கேட்கும்போது செகி தான், அது செகியை ஸ்குவாட் லீடராக போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா, இதுவும் நல்லா தான் இருக்குது. 2 பேர் நிற்கிறாங்க இப்போது, லிங்கா செகியா. உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுடைய நேம்ஸை நீங்கள் ரைட் பண்ணி கொண்டு வந்து போடலான்னு சொல்லி டீச்சர் சொல்கிறாங்க. சொன்னதும் அவங்கவுங்க அவசர அவசரமாக எடுத்து ரைட் பண்ணி போடுறாங்க. போட்டதும் அதை எடுத்து படிக்கிறது ஒரு ஆள். அந்த ஆள் யாருன்னு பார்த்தா ஆல்ரெடி ஜேஇ செட் பண்ணி வச்சிருக்கிற ஆள் தான் அது. அந்த ஆள் எல்லாரும் முகத்தையும் பார்த்துட்டு ஒரு நேமாக எடுத்து படிக்கிறாங்க. செகிக்கு ஒரு ஓட்டுனா அந்த சீட் எடுத்து இந்த பக்கம் படிச்சுட்டு வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சீட்டாக எடுத்து படிக்கிறாங்க. யாருடைய நேமை யார் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படிக்கும்போது அந்த பாக்கெட் வெட்டின லிங்குக்கு கொஞ்சம் கம்மியான ஓட் தான் கிடைக்கிது. பட் செகிக்கு அதிகமான ஓட் கிடைச்சிருது. இப்போ அதில் அவள் வின் பண்ணவும் செஞ்சிடுறா. இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஜேஇக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி ரொம்பவே கட்டி பிடிச்சி சொல்கிறா. அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஷாக்கு. ஏன்னா லிங்கும் ஜேயும் ஃப்ரெண்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தோத்துட்டாங்கிற வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாமல் செகி அவள் கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிறத எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. கிளாப் பண்ணவும் செய்கிறாங்க. வெரி குட், சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற டீச்சருக்கே அது டவுட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம பாக்கெட்டு சும்மா விடாது, ஒரு சின்ன விஷயத்துலேயே சும்மா விடாது. இது ஸ்குவாட் லீடர் வேறு இல்லையா, அதனால் சும்மா விட மாட்டேங்குது. இருங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க, என்னால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, நான் செக் பண்ணிட்டு சொல்லுவேன், அதுக்கப்புறம் தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிற ஷீட்ஸ்லாம் எடுத்து மறுபடியும் எடுத்து பார்க்குது. அதுக்கு ஏதோ ஒரு டவுட் வந்திருக்கு. ஸோ அதை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த நேம்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணுது. எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டு வந்திருக்கிறது உண்மை தான் செகிங்கிற நேமுக்கு. பட் அதில் பார்த்தீங்கன்னா 2 ஷீட்டில் உள்ள நேமு ஒரே ஹேண்ட் ரைட்டிங், ஒரே நோட் புக்லேருந்து கிழிச்ச பேப்பரு, ஒரே மாதிரியான டெக்ஸ்சர், எல்லாமே ஒரே மாதிரி ஒரு 2 ஷீட்டில் மட்டும் இருக்குது. ஸோ அந்த ஷீட்டை யாரோ ஒருத்தவங்க அவங்களுடைய நோட்லேருந்து 2 ஷீட்டையுமே கிழிச்சிருக்காங்க. ஸோ 2 பேரையுமே எழுதுனது அவங்க தான் அப்படிங்கிறது பாக்கெட்டு கண்டுபிடிச்சதும் அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்லுது. பட்டு அங்கே இருக்கிறவங்க யாரும் அதை காதில் வாங்குற மாதிரி தெரியல. ஏன்னா ஏழைன்னு மேடை ஏறாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பாக்கெட்டோட பேச்சை யாரும் கேட்குற மாதிரி இல்லை. ஜேஇ வழக்கம் போல் எல்லாரோடைய மனசையும் மாற்றிடுது. இன்றைக்கான ஓட்டிங் முடிஞ்சு போச்சு. ஸ்குவாட் லீடராக செகி தான் போட்டிருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கான்னு மிரட்டுற மாதிரி கேட்டதும் எல்லாரும் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, பரவாயில்ல செகியே இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிடுறாங்க. இதை பாக்கெட்டால் தாங்கிக்கவே முடியல. கண்டிப்பாக உனக்கு ஒரு நாள் இருக்குடிங்கிற மாதிரி முடிச்சுட்டு போகுது. அன்னைக்கு நைட் வீட்டுக்கு போன செகிக்கு ஒரு ஷாக்கு. அங்கே லெட்டர்ஸ் போர்டில் லெட்டர்ஸ் வந்திருக்கு. அந்த லெட்டர்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ஸை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு போய் பார்த்தா வாசலில் ஒரு பாயோட ஷூ இருக்குது. சரி, ஆன்ட்டியும் 200 பாயும் ஒன்றா இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்பவே டீசெண்டாக அந்த இடத்த விட்டு மூவ் ஆகிடுது. மூவ் ஆகி எங்கே போகிறதுன்னு தெரியாது இல்லையா, ஒரு ஃப்ரெண்டோட வீடு கூட கிடையாது. அதனால் வெளில போயிடுது. போயிட்டு உட்காந்து சரி நமக்கு என்ன ஒர்க்கா இல்லைன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிட்டு அந்த ஃபோனுடைய லாக் பேட்டர்ன் என்னவா இருக்கும்னு மறுபடியும் நம்பர்ஸ் எல்லாம் போட்டு எரேஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்போ ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் அந்த ஃபோனை எப்படி அன்லாக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னென்னு பார்த்தோன்னா, உன்னை ஸ்குவாட் லீடராக போட்டதில் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இனிமேல் நீ ஸ்குவாட் லீடராக இருந்து கலக்க வேண்டியதுதான் உன்னுடைய ஒர்க்குன்னு சொல்லுது. நம்மளுடைய பாக்கெட்டு இன்னமும் அதை விடுற மாதிரி தெரியல. அங்கே எழுதின அந்த ஷீட் எடுத்துகிட்டு வந்து ஸ்கேன் பண்ணி அந்த ஹேண்ட் ரைட்டிங் இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஒன்றான்னு சொல்லிட்டு ஜேயுடைய ஹேண்ட் ரைட்டிங்கையும் செக் பண்ணுது. ஆக்சுவலி அது டஸ்ட்பினில் போட்ட மாதிரி அந்த ஷீட்டை காமிச்சிருப்பாங்க. பட் போடாமல் எடுத்து வச்சுக்கிட்டு அதை கொண்டு வந்து ஸ்கேன் பண்ணி மெர்ஜ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் அவங்க அம்மா உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்தவங்க அந்த ஷீட் எடுத்து பார்த்துட்டு, என்னது செகியா, யார் இது, ஸ்குவாட் லீடராக அந்த பொண்ணையா போட்டிருக்காங்க, அப்போ ஒன்றை போடலையா, ஒன்றை தான் நான் ஜேஇகிட்ட கேட்க சொன்னேன், நீ கேட்கலையான்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. பாக்கெட்டு ரொம்பவே கோவப்படுது. நீங்கள் ஏமா இதிலலாம் மூக்க நினைக்கிறீங்க, அவங்கள நான் இப்போ கூப்பிட்டேன்னா உங்களுக்கு என்ன இங்கே வேலை, வந்தீங்களே போய் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் ஒர்க்கை பாருங்களா, அதுக்குள்ளே ஏன் டெஸ்க்டாப் கிட்ட வந்து நிற்கிறீங்கன்னு சொல்லி ரொம்பவே கோவமாக பேசுது. என்னமோ பண்ணி தொலை, நான் போய் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டுருக்காங்க. பாப்கட்டை பார்த்தாலும் எல்லாருக்கும் பயந்தான் போல். அவங்க அம்மாவும் பாப்கட் தான் வெட்டியிருக்காங்க. சேம் மண்டை
நான் குளிச்சுட்டு திரும்பி வரத்துக்குள்ளே ரூமை காலி பண்ணிட்டு போகணும் சரியான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு போகிறாங்க. பாப்கட்டு மண்டையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கு. அப்போது பக்கத்தில் இருக்கிற கேஸ் ஃபைல்ஸை பார்க்குது. அந்த ஃபைலில் அது டவுட் படுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஜேயுடைய அப்பாவை காட்டுறாங்க. அவங்க அப்பா யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. என்னென்னு பேசுகிறாருன்னா, ஒத்து வராங்களா இல்லையான்னு பாரு, எப்படியும் ஒத்து வந்துடுவாங்க, எங்கே போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு வைக்கிறாரு. வச்சதுக்கப்புறம் அவருடைய அசிஸ்டண்ட் வந்து நிற்கிறாரு. நான் செட்டில் பண்ண சொன்னேனே அந்த ஃபேமிலிக்கு, செட்டில் பண்ணிட்டியா, அக்ரிமெண்ட் வாங்கிட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜேயோட அப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிங்கிள் மதர் பொண்ணோட இருக்காங்க, அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கிப்பாங்க, கூட பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. இப்போது மெடிசன்ஸ்லாம் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு, மெடிசன்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் கம்மியாக காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், யார் மெடிசன்ஸ் ஆட்டையே போடுறாங்க நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஜேயோடைய அப்பா சொல்கிறாரு. இப்போது வாக்கிங் போயிட்டுருக்க 2 ஆன்டிஸ் என்ன பேசிட்டு போகிறாங்கன்னா, நல்லியோடைய அம்மா சீக்கிரம் வீட்டை விற்க போகிறதா சொல்கிறாங்க. அதுவும் ரொம்பவே லோயஸ்ட் ப்ரைஸ்க்கு விற்றுட்டு மூவ் ஆன் ஆக போகிறதா சொல்கிறாங்க. இதை நம்ம ஜூயி காதில் வாங்குது. காதில் வாங்கினதும் அவங்களையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகுது. இன்னும் என்னென்ன விஷயம் பேசுகிறாங்கன்னு. இத்தனை பில்லியனுக்கு விற்றுருக்காங்க, அத்தனை பில்லியனுக்கு விற்றுருக்காங்க, அவள் வந்து பெரிய ஸ்கூலில் படிக்கிறாளாம், ஸோ அந்த இடத்துக்கே மூவ் ஆன் ஆகிடலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவள் ஸ்கூலுக்கு கூட இப்போ போகிறது இல்லைன்னு சொல்லி பேசுகிறாங்க. அதை இவ காதில் வாங்குறா. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஷீட்ஸ்லாம் எடுத்து, அதாவது ஓட் பண்ணாங்க இல்லையா, அந்த ஷீட்டை ஒருத்தி படித்தால அவளுக்கு ட்ரீட் வைக்கிறா ஜேஇ. இப்போ தான் விஷயமே புரியுது. ஜேஇ சொல்லி தான் அந்த பொண்ணு இந்த ஷீட்டை எக்ஸ்ட்ரா வச்சுருந்துருக்கா. யாருடைய ஷீட்டையோ எடுத்துட்டு இந்த ஷீட்டை அதில் வச்சுருக்கா. அதனால தான் செகி ஜெயிச்சிருக்கா. இப்போ தான் எல்லா விஷயமே விளங்குது. ஸோ அவளை ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கு நிறைய திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்து ட்ரீட் பண்ணுறா. கிஃப்ட்டும் கொடுக்குறா. அந்த கிஃப்ட்டையும் எடுத்து வச்சுக்கிறா. ஏன் நீ செகிக்கு இவ்வளோ பண்ணுறன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ கூட இவள் ஆன்சர் பண்ணல. ஏன்னா இவளோட மைண்டு கீழே தான் இருக்குது. ஏன்னா செகி கீழே தான் நின்றுட்டு இருக்கா. அவங்க ஆன்ட்டி இன்னொருத்தவங்க கூட இருக்கிறதுனால அவள் ரொம்ப டீசெண்டாக வெளில வந்துட்டா இல்லையா. வெளில வந்தவளுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கா. அவள் நின்றுட்டுருக்கதை இவன் மேலேருந்தே பார்க்குறா. அந்த நேரம் அங்கே மழையும் வருது. மழை வந்ததும் ஒரு இடத்துல போய் புகுந்துக்கிறா. எங்கன்னு பார்த்தோன்னா ஒரு சில கேம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, காயின் கேம்ஸு, அந்த மாதிரியான இடத்துக்கு உள்ளே ஓடிடுறா. அவளை பார்த்துட்டு இவளும் இங்கேருந்து கிளம்பி போகிறா. நான் உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு இவளுக்கு ட்ரீட் வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டு கொடுக்க வேண்டிய கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. அவள் எங்கே போகிறான்னா, இந்த சிங் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்களே, சிங்கிங் பண்ணுறதுக்கு இந்த கோரக்லாம் வச்சு அந்த மாதிரி இடத்துல தனியாக சிங் பண்ணிகிட்ருக்கா. அந்த இடத்துக்கு ஜேயும் போய் 2 பேரும் சேர்ந்து அந்த பாட்டை பாடுறாங்க. வா, இந்த பாட்டு உனக்கு தெரியுமா, உன்னுடைய வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குன்னு செகி சொல்கிறா. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாங் எழுதினவரை, அதனால் எனக்கு இந்த சாங் நல்லா தெரியும்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் 2 பேர் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. வரும்போது செகி அந்த ஓட்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கா. சாரி, என்னால் தான் உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்கிறா. எந்த மாதிரி நடக்கும் நானே எதிர்பார்க்கல, நீ தான் திடீர்னு என்ன அதில் போய் நிற்க வச்சுட்டேன்னு சொல்கிறா. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்கும்போது, உனக்கும் லிங்குக்கும் நல்ல உறவு இருக்குது, அது என்னால் கெட்டு போயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அவளுடைய ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துகிறா. இப்போவே அப்போல்லாம் ஒன்றும் இல்லை விடு, நீ எதிர்பார்க்குற விஷயம் நடக்கணும்னா நீ ரொம்ப உழைக்கணும், அதுக்கு நீ முதல்ல ஸ்குவாட் லீடராக இருக்கணும், அப்போ தான் அது நடக்கும், அதனால தான் ஜிங்குக்கு அந்த மாதிரி நான் சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்னை ஈஸியாக மறந்துடுவாங்க, என்னை ஞாபகம் வச்சுக்கிற ஆட்கள் வந்து ரொம்ப குறைவு. ஆனால் நீ தான் என்னை இப்போ ஞாபகம் வச்சுருப்ப, எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போகிற, எங்கே இடமா இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுற. இந்த மாதிரி ஆளை என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி ரொம்பவே மனசு உருகி போய் சேகி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ அவள் ஃபோன் எடுத்து பார்த்தவ, சரி வா டைம் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்றா. எந்த வீட்டுக்கு கூப்பிட்றேன்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் வீட்டுக்கு தான் வா, இன்றைக்கி நைட் நீ அங்கே ஸ்டே பண்ணிக்கலான்னு சொல்லி கூப்பிட்றா. அவளுக்கு என்ன தெரியுமோ தெரியாதோ தெரியல, அவள் மனசில் என்னெல்லாம் இருக்கோ, இன்றைக்கி நைட்டில் அவளுக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாதுங்கிறது நல்லா தெரியுது. அதை எப்படி அவள் தெரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல. வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்றா. ஏன் அவங்க அம்மா கிட்ட சொல்லணுமா, சரி கூட கால் பண்ணி பேசுவோன்னு சொல்லும்போது, இல்லை நான் லேட்டாக போனாலும் அவங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்கன்னு சொன்னதும், அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை வான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அந்த வீடு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளே போனதும் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் லைன் அடுக்கி வச்சுருந்தாங்க. அங்கேருந்து ஒரு நாய்க்குட்டி ஓடி வந்துச்சு.
அந்த நாய்கிட்டேயே ரொம்பவே அழகா ஜெய் கொஞ்சிட்டு இருந்தா. எனக்கு கூட அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அவங்க சிஸ்டர் ரூம்குள்ளே போயிட்டு வந்ததா அவள் சொன்னா. அப்போ தான் அவளுக்கு சிஸ்டர் இருக்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சுது. என்னது உனக்கு சிஸ்டர் இருக்காங்களான்னு சொல்லி நான் கேட்க, ஆமாம், அவள் இப்போ இங்கே இல்லை, சிஸ்டர் ஜேனாஸ் ரூம்லேருந்து அது வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவள் ரூம்குள்ளே செகியை கூட்டிகிட்டு போகிறா. கூட்டிகிட்டு போனதும் செகி அந்த ரூமை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அது ரூமா கடலான்னு தெரியாத அளவுக்கு ரூம் ஃபுல்லாக ப்ளூ லைட்டெல்லாம் போட்டு பயங்கரமான செட்டப்போட செம்மையாக இருக்குது. புக்ஸ்லாம் ஒரு பக்கம் அடிக்கிறதுக்கு, ட்ரெஸ்லாம் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் டெக்ஸ்டர் டிசைனே பயங்கரமாக இருந்துச்சு. என்ன இருந்தாலும் பணக்கார வீடு தானே. அதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். அது கேட்டதுக்கு அவள் சொன்ன பதில் நமக்குலாம் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி தான் சொன்னாள். அவளுக்கு தண்ணியில் விழுந்து குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா. குளிக்கிறதுன்னு சொல்கிறத விட தண்ணியில் அந்த ஆழத்துக்கு அடியில் போகிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவளை சுற்றி ஒரு கடலே இருக்கா மாதிரி அவள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கா போல். அதை தான் இப்போ செகி கிட்ட சொல்கிறா. ஷெகிக்கும் அது ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்னது இப்படி சொல்கிற, எனக்கு கூட அது ரொம்ப பிடிக்கும். ஒரு அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிற மாதிரி ரொம்பவே அமைதியாக இருக்கும், ரொம்பவே லோன்லியாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு செகி சொல்ல. அது லோன்லியாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது சரி, ஆனால் அது அமைதியாக இருக்கும். யாருமே நம்மளை பற்றி ஜட்ஜ் பண்ணாத ஒரு இடமா அது இருக்கும். அதனாலேயே எனக்கு அந்த இடத்த ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி ரொம்பவே ஜெய் மனசில் உள்ள கஷ்டங்களை சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த டாக் என்ன பண்ணுது, ஒரு சிண்ட்ரெல்லா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ஓடி வருது. அந்த ட்ரெஸ்ஸு வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோயின் செகி சின்ன வயசில் காணாமல் போகும்போது போட்டிருந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு. அதே ட்ரெஸ்ஸான்னு தெரியல, பட் அதே மாதிரியான ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து தான் செகிக்கு என்னென்னமோ ஞாபகம் வந்துருச்சு. ஏன் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து இவ்வளோ ஷாக் ஆகிற, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப பிடிக்குமா, சின்ன வயசில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கியான்னு கேட்கும்போது, எனக்கு பிடிக்காத ட்ரெஸ்னால் இதுதான் என்னை என் ஃபேமிலிக்கிட்டேருந்து பிரிச்சுது. ஒருவேளை அன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை நான் போடாமல் இருந்ததுன்னா நான் எங்கள் அப்பா அம்மா கூட சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன். அது எல்லாமே இந்த ஒரு ட்ரெஸ்ஸால் முடிஞ்சு போச்சுன்னு அவன் சொல்கிறா. சாரி செகி இந்த மாதிரி நடந்ததுக்கு. இதில் ஒன்றை ப்ளேம் பண்ணிக்கிறதுக்கு என்ன இருக்குது, அந்த சின்ன வயசில் எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தானே உனக்கு இருந்துச்சு. ஸோ நீ அதை விடு, ஃப்ரீயாக விடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்லாம் நீ இருந்திருக்க. அதை நீ என்கிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஷெகின்னு சொல்கிறா. ஏன்னா நம்ம மனசில் உள்ள பாரங்களை எப்பவுமே நமக்கு க்ளோஸாக இருக்கிறவங்கள்ட்ட தான் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி தான் அவள் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் சரிவா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இவள் ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவளுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுக்குறா. ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போய் போட்டுட்டு 2 பேரும் தூங்க போயிட்டாங்க. தூங்க போனவனுக்கு திடீர்னு ஒரு கனவு வருது. கனவு வந்து முழிச்சதும் அவன் போயிட்டு பாத்ரூமை பார்த்துட்டு வரா. பாத்டப்பு இதெல்லாம் பார்த்துட்டு வரா. வந்ததும் ஜேயோட ஃபோனில் ஏதோ ரிங் ஆகுது. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மெசேஜ் வந்திருக்கு. அதுவும் நல்லிக்கிட்டேருந்து, நான் சொல்கிறத கேளு, என்னோடய வீடியோ டிலீட் பண்ணிவிடு, தயவு செஞ்சது என்னோடய வீடியோ டிலீட் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறா. என்னடா அவள் கெஞ்சிக்கிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவள் தான் தூங்கிட்டு இருக்காளே, நம்ம எடுத்து பார்ப்போன்னு டச் பண்ணி அந்த மெசேஜை பார்க்குறா. அதுக்கு முன்னாடி உள்ள மெசேஜ்லேயும் சரி அவள் ரொம்பவே கெஞ்சி டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருக்கா. சரி ஓப்பன் பண்ணியே பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணி ரிசர்ச் பண்ணேன். அங்கே நம்ம பாப்கட்டு ஒரு பக்கம் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கு. அது அவங்க அப்பாவோடைய கேஸ் ஃபைல்னு நினைக்கிறேன். அதாவது ஜேஇ அப்பாவோடைய கேஸ் ஃபைலை அவங்க அம்மா ஏதோ எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் பாப்கட்டு நோண்டி இதை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் அந்த லா படிக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுல. ஸோ இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அதில் ரொம்ப இதாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆர்வமாக போட்டு போட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் செகி கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அவள் ஃபோன் எடுத்து என்னென்னத்தையும் பார்த்துட்ருக்கு. இதுக்கும் மொழியெல்லாம் வெளில பிதுங்கிற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடச்சிருக்கு போல். அதுவும் அங்கே ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. பாப்கட் ஒரு பக்கம் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. ஃபைனலி நம்ம செகிக்கு கண்ணெலாம் கலங்குற அளவுக்கு அந்த ஃபோனில் ஏதோ ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கு போல். ஃபோனை பார்க்க ஜேஇ மூஞ்சை பார்க்க இந்த மாதிரின்னு மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்குது. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. ஓகே கைஸ், இந்த எபிசோடு இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். பாய் பாய். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.